2026ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளில் முதன்மையான ராசியாகிய மேஷ ராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வருடமாக தான் அமைய இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பேராசிரியர் அவர்கள், பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்களே தொடங்குங்க ஐயா. எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டில் மிக முக்கியமான விஷயம், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு பொருளாதார வளம், ஒரு செல்வ செழிப்பு, கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஏன்னா புதன் பகவானும் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் ஒரு மனசில் ஒரு கலக்கத்தோடைய 2025 உங்களுக்கு கழிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 7.5 சனி ஆல்ரெடி போயின்னு இருக்கு. அந்த மனக்கலக்கம் இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஜாப், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வேலை மாதிரியே தீரணும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அப்போ வேலை, நல்ல வேலை கிடைக்குமான்னு இந்த ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும். உலகத்துடைய ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் உட்காந்துட்டு எனக்கு அங்கே விசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வேறு நாடுகளில் வேலை ட்ரை பண்ணாலும் இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல யோகமும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ கூடி வருது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறார். அது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தியை கொண்டு வந்து கொடுக்கும். அவர் 2026 நீங்கள் எதிர்பார்க்கிறத விட, அது கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல விஷயமாக கொடுக்கறதுனால 2026 உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷம். இந்த ஆண்டு நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை வழிபடார். திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுகிற போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் உங்களுக்கு கூடி வரும். மிக சிறப்பு. பாரதி ஸ்ரீதரமா, மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி அமையுதுமா? நான் பொதுவாகவே நீங்கள்கிட்ட கேட்கும்போது பெண்களுக்கு தான் கேட்பீங்க. ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஏன்னா மற்ற ஜோதிடர்கள் மற்ற பொது பலன்களை சொல்லுவாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னால், அதாவது எல்லா ராசிக்காரர்களுமே குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி நமக்கு குரு பகவான் மாறுகிறார். அதுக்கப்புறம் அவர் அதிசாரமாக நவம்பரில் 5ஆம் இடத்திற்கும் போகிறார். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க லேடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக இல்லைங்கிறவங்க ஜனவரி மாதத்துலேருந்தே அதுக்கான பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தினுடைய இறுதியில் ஒன்று கையில் குழந்தை இருக்கலாம், இல்லைன்னா வயிற்றில் குழந்தை இருக்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அது ஒரு பெரிய நல்ல செய்தி. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாண மாணவர்கள், கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கிறவங்க, இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக உண்டான உங்கள் குலதெய்வ பரிகாரங்களை எல்லாம் இந்த வருடத்தின் முன்பகுதியில் பண்ணால் பிற்பகுதியில் அவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2வது, கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற பழம்பெரும் நடிகைகள், நடிகர்கள், இவங்கெல்லாம் மீண்டும் நமக்கு நான் இவங்களை மறந்தே போயிட்டனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல செய்தியாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நான் சின்ன திரையில் இருந்தேன், எனக்கு பெரிய திரையிலையும் வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இயல், இசை, நாடகம் எல்லாத்துலேயுமே இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஒரு நேஷ்னல் அவார்டி கண்டிப்பாக லேடிஸ் மேஷராசியில் இருப்பாங்க. மிக சிறப்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா. GMGPன்னு குரு பெயர்ச்சிக்கு முன் பின்னு சொல்லிட்டீங்க. MS ராமலிங்கம் ஐயா அவர்கள், மேஷராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது உங்கள் பார்வையில்? அம்மா, மேஷராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் இந்த வருடம் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் பாப்புலராக வாழ நினைக்கிறவங்க, பெரிய வெற்றி பெற நினைக்கிறவங்க, ரொம்ப காலமாக தனது வழியிலே போராட்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் மிக சிறப்பான உயர்வுகளை பெற்றுக்கொள்ளுகிற, தானாகவே வளர்ந்து நிற்கின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்ப்பீங்க. நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் அகன்று போகும். தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்களால், இல்லை பங்கு வைக்கிறதுல பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், குடும்ப ஒற்றுமையற்ற போக்கு, கணவன் மனைவி தகராறு, இப்படியெல்லாம் ஒரு உறவு ரீதியாக மல்லு கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமான ஒரு பாதை அவரவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, இந்த மேசத்தில் பிறந்தவங்க சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேருகின்ற வாய்ப்புகள் வரும். அதாவது வேலைக்கு போகிறவங்களும் வாங்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. கட்டாயமாக சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் முதலீடுகளாக மாற்றுவதற்கு இடத்த வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்படிப்பட்ட தன்மைகளில் மேசத்தில் பிறந்தவர்களின் பொருளாதார அபிவிருத்தி என்பது அழகாக உயர்வதை இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க.
அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருவார். இந்த பெயர்ச்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொழில்துறைகளில் உத்தியோக வாய்ப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த யாராவது இந்த கம்பெனி சரியில்லை, நான் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கனகச்சிதமாக ஆசைக்கு தகுந்தபடி பிரமாதமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்குற யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் சிறப்புகளை பெறப்போகிறார்கள். புன்னகையோடு எல்லாருமே இப்போ இந்த பதிவை பார்த்துருப்பாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் ஐயா அவர்களே, மேஷ ராசிக்கு 2026 எப்படி அமையுது? மேஷராசி என்பர்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ அல்லது பேர பிள்ளைகளிடத்திலையோ நான் வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்தித்தேன், இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி, இப்போ நீங்கள் சொன்னீங்களா குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடின்ட்டு, அது மாதிரி 2026 தான் என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த நிலைக்கு வரதுக்கான திருப்புமுனையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருஷம் இருக்கும். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது இந்த வருஷம் கிடைக்க போகிறது. பணம் கிடச்சதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் செலவு பண்ணிடுவீங்க. சொத்தெல்லாம் கிடச்சா கூட வந்து வேறு ஒருத்தருக்கு அது மாறிடும், இல்லை நீங்கள் அனுபவித்து முடிச்சிடுவீங்க, அது திகட்டி போயிடும். பதவி கிடைச்சாலும் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு காலம் இருக்கும், அனுபவங்கள் கிடைக்க போகிறது. குறிப்பாக வந்து உங்கள் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணுறீங்க, என்னெல்லாம் கற்றுக்கணும், எப்படி இருக்கணுன்றது கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும். கல்வின்றது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அது வந்து இந்த பிறவி இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு 6 பிறவிகள். வள்ளுவர் சொல்கிறார், ஒருவர் கற்ற கல்வி வந்து 7 பிறப்பிற்கும் துணை வரும்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, டைம் இருந்தும் கூட பண்ணலை, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க, அப்போ நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஆரோக்கியம் பற்றியும் உங்களுக்கு ஞானம் வந்துடும். 2026ஆம் ஆண்டு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ வேலை மாற்றத்திற்கான வாய்ப்போ வந்தால் தாராளமாக 100% எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமா. வாழ்வியல் பரிகாரமாக இந்த மேஷ ராசிக்கு என்ன சொல்லலாங்க ஐயா? மேஷராசி என்பர்கள் வந்து பரிகாரம்னு சொன்னால் வழிபாடு, கோவில், இதை தாண்டி உங்களுடைய அந்த தூக்க நேரத்தை குறைத்து கொள்ளணும். சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னா போகிறோம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இந்த ஆண்டு வந்து நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த வருஷம் சாதகமாக இருக்கும். மிக்க நன்றி. மேஷராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்ம வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இந்த ஆண்டு அமைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஜோதிட ஆலோசகர் பாரதி ஸ்ரீதர் அம்மாவிடமிருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ரிஷபராசி பெண்களுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி அட்ராசக்க தான். ஏன்னா முதலே சொல்லிட்டார் அவர், ரிஷபராசி தான் இந்த தடவை ஜாக்பாட்டு எல்லாம். ஸோ பெண்களுக்கும் அதே தான். குரு பகவான் வந்து இப்போது தனஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 3ஆம் இடத்திற்கு உச்சபலம் பெற்றார். வருஷம் ஆரம்பமே சந்திரன் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார். கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகம் வந்து இருக்கும். ஸோ பெண்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டிங்கன்னா, சில பேர் 40 வயசு 50 வயசு வயது தாண்டினவர்களும் திருமணம் வேண்டாம் என்று இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை இந்த 2026 வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு யூனிக் இயர்னு சொல்லலாம். 2026 வந்து எல்லாருக்குமே அப்படிப்பட்ட இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும், வாழ்க்கையை இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும், என் புகழை இழந்துட்டேன் திரும்ப கிடைக்கும். இப்படி இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 பெண்களுக்கு வந்து அமையும். கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கிற ஒரு பெண்மணி, இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரிஷபராசியில் வந்து புகழ் பெறக்கூடிய யோகத்தையும் பெறுவார். டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள்கிட்ட பொதுவாக நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ரிஷப ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி அமைய இருக்கின்றது? 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த வருஷம் ரிஷபராசிக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரிஷபத்துக்கு லாபத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு இந்த லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பெரிய லாபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளத்தை குறிக்கக்கூடியவனே அந்த சனி பகவான் தான். அவர் லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல தொழில் வளம் பெருகும். இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரே, எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்கே அப்படின்னா, அந்த நெருக்கடி இருக்கும், அது மறுக்க முடியாது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டார்கெட் அதிகம் அச்சீவ் பண்ணி காட்ட வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னொரு சிறந்த விஷயம், தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது. அப்போ நல்ல விசேஷம், ரொம்ப தன சிறப்பு மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. நல்ல வருமானம் வருது. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவாளுக்கு அந்த புத்திரகாரகனுடைய அனுக்கிரகம் நல்ல குழந்தை வாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு வந்து முக வசீகரம், ஒரு அழகு பெட்டகமாக அவர்கள் இருக்க போகிறார்கள். தன்னை ரொம்ப ஒரு வசீகரமாக காட்டிக்கொள்ளக்கூடியது
ஒரு நல்ல அவுட்ஃபிட்ஸ் அணியிறது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம உதாரண ஜோதிடர் சொல்கிற மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னார் பாருங்க வள்ளுவர். நீங்கள் எப்படி படிச்சியோ அது மாதிரி வாழ்ந்து காட்டினார். இப்போது இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன் விஷயம், இந்த ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஆனால் அந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி தேக ஆரோக்கியத்திலும் இவர்கள் அதிக அக்கறை செலுத்தணும். சகோதரனோட பல கருத்து மாறுபாடுகள் வரும். இந்த ஆண்டு 8ல் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சொத்து சம்மந்தமாக, பூர்வீக சொத்து சம்மந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும். சண்டைகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். முதலே நம்ம ராமலிங்க ஐயா அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய சண்டைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்து கொண்டால் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும். யாரை வழிபடணும், யாரை வழிபட்டால் இவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால் பிரத்தியங்கரா தேவியை இந்த ஆண்டு வழிபடணும். மிகச்சிறந்த பலன்களை பெறலாம். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள், ரிஷபத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுதுங்க ஐயா? வருஷம் பிறக்கிற போதே ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த எல்லாரையுமே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு தலைமை பீடம் வருதா, அந்த இடத்துக்கு தகுந்த குணத்தை வளர்த்துக்கணும். கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது. இப்படி அவரவர்கள் இருக்கின்ற இடங்களை புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு தகுந்த மனநிலைகளை வளர்த்து கொண்டால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அழகாக தப்பிக்கலாம். நம்பர் 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடத்தில் உடல்நலம் சரியில்லை, கடன் வாங்கிட்டேன், கட்ட முடியல, அவமானப்பட்டு போயிட்டேன், இல்லை அண்ணன் தம்பி தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே என் வருஷம் போயிடுச்சு, இப்படியெல்லாம் திகைத்து நின்றவர்களுக்கு இந்த வருடம் இவர்களுக்கு இதில் ஒரு சரியான விடை கிடைக்கும். அப்போ தரித்திரங்கள் குறைஞ்சு போகும், தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ஜூன் மாதம் இடப்பெயர்ச்சியாகி அது கடகத்துக்கு வருகிறார். இந்த கடகத்துக்கு வருகிற போது பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த 6 மாதங்களில் இவர்கள் தங்களை சரிக்கட்டி கொள்ளுகின்ற பாதைக்கு சென்றுவிட்டால் 6 மாதங்களுக்கு பிற்பாடு உலகமே இவர்களை பார்த்து வியக்கின்ற பாதைக்கு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட பலம் கிடைக்கும். ஏற்கனவே ப்ரொஃபஸர் சொன்னார், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய சிறப்பு. அதாவது சனி பகவானை பொறுத்தளவு 3, 6, 11 இருந்துட்டால் முடிசூடா சக்கரவர்த்தின்னே சொல்லப்பட்டிருக்கு விதத்தில். ஆனாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை மறந்து போகக்கூடாது. இந்த நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்களோட விதிகளே என்னன்னு கேட்டால், கெட்டவர்களின் பார்வை கெடுத்துவிடும், நல்லவர்களின் பார்வை கொடுத்துவிடும். இங்கே சனி பகவான் அவரை பார்க்கிறார் ராசியை. அப்போ இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறேன், பேசுகிறதுல கவனமாக இருங்க. எடுத்த கவுத்தோங்கிற விஷயத்துக்கு போகாமல் இருந்துக்கிட்டா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு 2026. மிக்க நன்றிங்க ஐயா. உதாரண ஜோதிடர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபத்துக்கு இந்த 2026 எப்படி அமைகிறது? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை முன்னிறுத்துறோன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் ரிஷபராசி இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ தான் புதுசாக ஒரு சொத்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னால், இவர் முன்ன நின்று முயற்சி பண்ணால் அது கிடச்சிரும். ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு காம்படிஷனுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னால், அங்கே தகுதி முக்கியம், திறமையெல்லாம் முக்கியம். அந்த இடத்துல ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா, ரிஷபராசி ஒத்தராக இருந்தால் அவர் வந்து ஜெயிச்சு அந்த ஸ்கூலுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துருவார். தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களை எடுத்து தோல்வி அடைந்த ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். இந்த படம் வெற்றி படமாக கொடுத்தா மட்டும்தான் நிலைக்க முடியும், இல்லைன்னா ஊருக்கு தான் போகணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வைத்து படத்தை எடுத்தால் அந்த படம் ஹிட் ஆகும். அதே போல் விளையாட்டு போட்டியில் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் கேப்டனாக இருந்தால் அந்த டீம் வந்து ஜெயிக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் ரிஷபராசிக்காரங்க பலன் அடைவாங்க. உங்களை வைத்து மற்றவங்க பலன் அடையக்கூடியதற்கான வழியை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சனி தான் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவிற்கு வந்து உயர்கிறீர்களோ, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்பக்கூடியவர்கள், எதிர்பார்க்கக்கூடியவர்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆண்டு அமோகமாக அற்புதமாக இருக்க போகிறார்கள். நால்வருமே ரிஷபராசிக்கு ரொம்பவும் பாசிட்டிவான குறிப்புகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ராமலிங்கம் ஐயா அவர்கள்கிட்ட கேட்கலாம். வாழ்வியல் பரிகாரம் ரிஷபத்துக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. ஆமாம், ரிஷபராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதில் வந்து அப்படியே போய் ஒட்டிடுவாங்க. ஒரு சர்க்கரையில் ஈ ஒட்டின மாதிரி ஒட்டக்கூடியவங்க. இந்த மனநிலைகளை மாற்றிக்கொண்டு பற்றில்லாமல் பற்று வைத்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறலாம். தாமரை இலை நீர் போல நேர் போல
அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு, அது அவங்களுக்குள்ள ஒரு பிரேக் வச்சுக்கணும். ஒரு BMW வாங்கினா கூட பிரேக் இல்லாமல் ஓட்ட முடியாதுல்ல, அப்படி தான் அது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்து நம்ம பார்க்க போறது பல இடங்கள்ல நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், மீண்டுடுவாங்களா இந்த வருடமாவது மீண்டுடுவாங்களான்னு கேட்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்கலாம். MS ராமலிங்கம் ஐயா அவர்கள் முதலாவதாக. உங்களோட கேள்வியிலே இருந்தது, மீண்டுடுவாங்களான்னு கேட்டீங்க. கட்டாயம் மீண்டுடுவாங்க. அப்பா, என்னன்னா, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 முதல்ல பிரமாதமான கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். முதல் 6 மாதங்களுக்கு உள்ளாகவே பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பாவாக இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குதூகூலமான மனப்பான்மையில் ஒரு சுபகாரியங்கள், சுப செய்திகள் குடும்பத்துக்குள்ளே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். ஒன்றுமே இல்லை, நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் சார், இன்னும் சார் கல்யாணம் பண்ண போகிறோன்ட்டு தான் பேரம்பேத்திக்கு மொட்டையாவது அடிப்பாங்க, காது குத்துவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இந்த அளவுக்கு ஏதோ ஒரு 10 பேருக்கு விழா கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்தே தீரும். சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பிரம்மாண்டமான பெரிய அளவில் விருதிகள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன கொஞ்சம் பணிச்சுமைகள் அதிகமாகும், தூங்கக்கூட முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, ஓய்வெடுக்க முடியல, காசு வருது பணம் வருது சார், அதுக்காக வேண்டி இப்படி வேலை பார்த்தா எப்படி அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு மன நெருக்கடி இது கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குறிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பெற்ற தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏதாவது வந்துட்டு போகலாம். இது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த மனத்தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட ஒத்துழைச்சி ரொம்ப அரட்டி மிரட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு, டீச்சர் சொல்கிறதெல்லாம் கூட ஓரங்கட்டி வச்சுட்டு, உங்கள் பிள்ளையை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட இணங்கி அதோட சென்றீர்களானால் அந்த குழந்தையும் நான் கண்டிப்பாக படிப்பை பார்த்து நல்லபடியாக வந்துடும். இப்படிப்பட்ட 1-2 விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். ஆனால் என்னை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்கள் சுப செய்திகள், சுபகாரியங்கள், சந்தோஷம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, குதூகோலம் இதில் கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. மிக்க நன்றி ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுது? மிதுன ராசி என்பர்கள் 2026ஆம் ஆண்டை வேலை இல்லாமல் தொடங்கினா இந்த ஆண்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி ஐயா சொன்ன மாதிரி பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைகள் அதிகமாகும், பொறுப்புகள் வந்து அதிகமாகும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் கூட இன்னும் ஆட் ஆன் ஆகும், கமிட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும். உங்களுக்கு கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பெற்றோர் சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்முடைய அம்மா அப்பா வந்து இந்த கோயில் குளங்களெல்லாம் கூட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு இருந்தால் அதை வந்து செப்பனிடணும், புதுப்பிக்கணுன்ற ஆசை வந்து இவங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அங்கே போய் நம்ம என்ன இதுக்கப்புறம் இருக்க போகிறோமா, என்ன வேஸ்ட்டாக தானே இருக்குது, வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இப்போ மனமாற்றம் உண்டாகி அந்த சொத்தை வந்து இவங்க டெவலப் பண்ணுற ஒரு அம்சமானது இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்கள் கிடைக்கும். நல்ல நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. நிறைய மிஷினரிஸ் வந்து வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை வந்து அப்படியே டபுள் ஆகக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு மொழியை கற்றுக்கணும், ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களால் முடியும். உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். எனக்கு வந்து என்னுடைய வேலைக்கும் தொழிலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹாபி, இந்த கலை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அதை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பக்குவம் அடைய போகிறீங்க. நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓய்வு, பொழுதுபோக்கு, ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, உங்களுக்கான விஷயங்களை பண்ணுறதை மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. வேலையில் மிகச்சிறந்து வரக்கூடிய யோகம் இந்த ஆண்டில் இருக்குது. மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரமா, நீங்கள் சொல்லுங்கள், மிதுன ராசிக்குரிய நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையிருக்கு? குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பொறுப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலையெழுத்து அவங்களுக்கு வந்து விழும். அந்த பாரத்தை இவங்க தான் சுமக்கணும் அப்படின்னு. என்னதான் இவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள்லாம் இருந்தால் கூட பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் இவங்க. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பேருக்கு வந்து ஐயா ஏற்கனவே ராமலிங்கம் ஐயா சொன்னது போல் திருமண யோகங்கள். ஸோ இது வரைக்கும் காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னாலும் இந்த வருடம் வந்து அந்த காதல் வெற்றி பெற்று அது ஒரு திருமணத்தில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு குறிப்பாக நிறையவே வந்து சாதகமாக இருக்கும். குரு பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு அது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது, இவ்வளோ நாளாக நான் வந்து சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்,
வீட்டில் நான் சும்மா ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பித்தேங்க கேட்ரிங்க அப்படின்ட்டுன்னு ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். வர வாய்ப்புகளை பயன்படுத்துறது நீங்கள் தான் அது எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் குழப்பவாதிகள். ஒரு ஸ்திரமாக உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பீப்புளும் கூட. அடுத்த நான் ஏன் இறங்கி போய் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ பெண்களுக்கு வந்து அந்த குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க, டைவர்ஸ்லாம் பண்ணலான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மனசு மாற்றிக்கோங்க. ஏன்னா நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளணும் இல்லையா? அதனால் நாங்கள் என்ன தான் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னால் கூட வாய்ப்புகள் வரும்பொழுது அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பெண்கள் மிதுன ராசியில் வந்து இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குடும்பத்தில் இல்லைன்னா அது ஆனால் குரு பகவான் உருவாக்கி கொடுத்துருவார். அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ஊர் சுற்றுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே 2026. மிக்க நன்றிமா. முனைவர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுது? மிதுன ராசிக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப நீதியாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும்னு இந்த குரு போதிக்கிறார். அப்போ அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, உச்சமாகிறாரு. அதனால தான் இவாளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொன் பொருள் சேர்க்கை, நல்ல வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்க போகிறது. அந்த குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும்னு நம்ம ராமலிங்கையா சொன்னார் பாருங்க. ஒன்று இவங்களுக்கு கல்யாணம் கூடி வரணும், இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காவது கூடி வரணும். அவ்வளவு அற்புதமாக கூடி வரும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி அவர் என்னென்ன செய்தார் பார்த்தாரு, ஒரு வேலை கிடைக்கல. என்னங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் வேலை கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் என்ன பண்ணார், தினந்தோறும் நிறைய பேஷண்ட்ஸ் டாக்டருக்கு வராங்க. இந்த இன்ஜினியரிங் பட்டதாரி பார்த்துட்டே இருந்தார், நமக்கு ஒரு வருமானம் வரல, நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு பார்த்தார். என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு போர்டு மாட்டிக்கிட்டு உட்காந்தார், டாக்டர்னு போர்டு மாட்டிக்கிட்டு உட்காந்தார். இவருக்கு நான் வந்து வைத்தியம் பார்க்குறேன், எங்களோட வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு 500 ரூபா எனக்கு கட்டணம் கொடுக்கணும். நான் சொல்கிற இந்த வைத்தியம் வந்து தோற்று போயிடுச்சுன்னா நான் 2000 ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு போர்டை மாட்டிட்டு உட்கார்ந்தார். இவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் பாருங்க, உண்மையான டாக்டர். அவர் பார்த்தார், என்னடா அது கூட்டம் நல்லா வருது, இவன் போலி டாக்டர் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியரிங் மாணவர் வீட்டுக்கு, அந்த டாக்டராக இருக்கிறவர் வீட்டுக்கு போகிறார். போனால் அவர்கிட்ட சொல்கிறார், போய் டாக்டர் எனக்கு வந்து டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரிஜினல் டாக்டர் சொல்கிறார். நாக்கில் டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு உடனே அவர் போலி டாக்டர் சொல்கிறார், நர்ஸை கூப்பிடுறார், அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுமா அப்படிங்கிறார். 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய சொட்டு மருந்து அவர் நாக்கில் ஊற்று அப்படிங்கிறார். அந்த நர்ஸு வந்து அந்த சொட்டு மருந்தை நாக்கில் ஊற்றுறாங்க. ஐயோ நாக்கே எரியுதே, இது பெட்ரோலாக இருக்கே அப்படிங்கிறாரு டாக்டர். டேஸ்ட்டு தெரிஞ்சு போச்சா, பார்த்த வைத்தியம் சரியாக போச்சா, எனக்கு 500 ரூபா ஃபீஸை கொடுங்கன்னாராங்க. அந்த டாக்டர் போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு பெரிய கூட்டம் கூடுது. யார் போலி டாக்டருக்கு. இந்த ஒரிஜினல் டாக்டர் பார்த்துட்டே இருக்காரு, இப்போ நம்ம நிரூபிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு திரும்ப வராது. திரும்ப வந்து பார்த்துப்பா, எனக்கு இப்போ ஞாபக சக்தியே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஞாபக சக்தி வேணும், அதுக்கு மருந்து இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு உடனே இந்த இன்ஜினியரிங் மாணவர் டாக்டராக இருக்கார். இவர் என்ன பண்ணார், அவன் நர்ஸை திரும்ப கூப்பிட்டார், இங்கே வா, அங்கே ஒரு பாட்டில் 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கு, அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த சொட்டு மருந்தை ஊற்று நாக்கில் அப்படின்னு உடனே இந்த டாக்டர், ஐயோ அது பெட்ரோல் ஆச்சு, அதை கொண்டு வந்து நாக்கில் ஊற்றாதீங்க, அப்போது உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு, கொடுங்க 500 ரூபா ஃபீஸை கொடுத்துட்டு போங்கன்ட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, கூட்டம் அலமோதுது, வெளியூர்லேருந்து கூட்டம், சாதா கூட்டம் இல்லை, அணிவகுத்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்துக்கிட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஒரிஜினல் டாக்டர் கோபம் தாங்கலை, இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடணும், போலி டாக்டர் நிரூபிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர்கிட்ட பார்க்குறார், வரிசையில் நின்றுட்டு காத்திருந்து வந்து பார்க்குறார். பார்த்து எனக்கு இப்போல்லாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். உடனே அந்த இன்ஜினியரிங் மாணவர் சொல்கிறாரு, என் கையில் அதுக்கு மருந்து இல்லை, எங்கிட்ட அவ்வளோ மருந்து இல்லை, ஒன்று வேணால் நான் இப்போ தோற்று போயிட்டேன், அதனால என் 500 ரூபா ஃபீஸுக்கு பதில் உங்களுக்கு நான் 2000 ரூபா நான் தரணும் பாருங்கள், திருப்பி தர, அதான் ஒப்பந்தம், நோய் சரியாகலை, நான் 2000 ரூபாயை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ரூபா நோட்டை எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், ஐயோ இது 2000 இல்லைங்க, இது 500 ரூபா நோட்டுங்க அப்படிங்கிறார். அவர் தெரிஞ்சிருச்சா, கண்ணு தெரிஞ்சிருச்சா, எங்கிட்ட வந்துட்டு போனால் ஒரு ராசி எல்லாமே கூடமா இருந்தால் 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டார். இப்படி எதை எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள விட நல்ல யோசித்து புத்திசாலித்தனமாக நடக்கிறாங்க பாருங்க, அவங்க ஜெயிப்பாங்க. மிதுனராசிக்காரங்க அப்படி கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் உடையவங்க மிதுனராசிக்காரங்க. அதனால் இந்த ஆண்டு இவங்க செய்யக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா புதுமையை புகுத்துவாங்க.
செல்வ செழிப்பாக வருவாங்க. ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாமா, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 24ல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 25ல் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்தாங்க. அதை விட சூப்பர் ஸ்டேஜ் 26ல் கொடி கட்டி பறப்பாங்க. தன்னுடைய துறையில் நம்பர் 1 வர போகிறாங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம், ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகம், தர்ம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கர்மத்தில் உட்கார்ந்து நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு அற்புதமாக இவர்களுக்கு 2026 மிதுன ராசிக்கு அமையுதுமா. வழிபடும் தெய்வம் ஐயா. இவர்கள் இந்த ஆண்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வாழ்வியல் பரிகாரம் கேட்பீங்களே, அது என்ன செய்யலாம்னா, திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு இவங்க உதவி செய்யணும். உதவி செய்தால் இவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உருவாகும். அதை போல மணவாள நம்பி அவரை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. மிதுனத்துக்கு மிக சிறப்பான விளக்கங்கள் ஒவ்வொருவருமே கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடந்து விடுமா கடகராசி இந்த 2026 வெற்றிகரமாக? முதல்ல கேட்க போகிறது பீமராஜ ஐயரை அவர்கள்கிட்ட தான். கடகத்துக்கு 2026 எப்படி அமையுது? கடகராசி என்பர்கள் இந்த வருஷத்தை மிக சிறப்பாக அடையணும்னு சொன்னால் அது உங்களுடைய மனசில் தான் இருக்குது. கடகம்னு சொன்னால ஜலராசி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த ஜலம்னு சொன்னால் காற்று ஆட்டு வெள்ளம் போல் அப்படியே பொங்கி பெருகி வேகமாக வரக்கூடிய மாதிரி உங்களுடைய மனசு இருக்கும். ஆனால் நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த பாசன முறையிலெல்லாம் ரொம்ப மெல்லிசாக அந்த பாசனம் செயற்கையாக அதுவே தண்ணி விட்டுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதையுமே பிளான் பண்ணிவிட்டு சிக்கனமாகவும் இருக்கணும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதிக டைமும் எடுத்துக்கக்கூடாது. செஞ்சு முடித்த பிறகு பலன் வர்றதுக்கு லேட் ஆனாலும் அதுக்காக பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனதால் செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லலாம். அதனால் உங்களுடைய மனசில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். அஷ்டமத்தில் ராகு இருக்கக்கூடிய சமயத்தில் ஆசைகள் அதிகமாக வரலாம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம். விரயத்தில் குரு இருக்கும்போது அதுக்காக நிறைய செலவு நீங்கள் பண்ணலாம். கடைசியாக பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல பித்திருஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு அனுபவத்தை மட்டுமே கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சிறப்பாக பிளான் பண்ணி செய்யணும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வெளியூர் போகிற விஷயங்கள் உங்களுக்கு தானாக அமைஞ்சதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தற்காலிகமாக எந்த பிரச்சனை இல்லாமல் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக வேலை மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால், இல்லை நான் குழந்தையை விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தினால் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்காமல் தாராளமாக போயிட்டு வாடா ராஜான்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதுபோல் மிக சரியான முடிவுகளை எடுக்கணும். இந்த ஆண்டு முழுக்கவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு குரு தேவை. அப்பாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவராக இருக்கலாம், மனைவியாகவோ கணவனாகவோ இருக்கலாம். யாரோ ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் சாதகமாக இருக்கும். மிக்க நன்றி. MS ராமலிங்கம் ஐயா அவர்கள். கடகத்துக்கு 2026 எப்படி அமையுது? இப்போது தம்பி இன்ன வரைக்கும் சொன்னாங்க, நாசுக்காக சூசகமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார். எப்படின்னு கேட்டால், கஷ்டப்படுவீங்க ஆனால் உஷாராக இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையும் அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 5-6 மாதங்களாக கடகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே கிரக சஞ்சாரங்களில் ஒருத்தர் கூட சாதகமாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த வருட பிறப்பு என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ இந்த வருடத்தை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பெரியாள் ஆகிடணும், சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மனோரீதியான உந்து சக்தியை கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே மனதில் பதிய வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். அப்போ இந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிற போது மனசுக்குள்ளே தோணுகிறது எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதை நீங்கள் செலக்டிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா வெற்றி பெறலாம். குறிப்பாக சொல்லணும்னா, செய்தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் லாபம் உண்டு. அந்த லாபம் விரயமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. வீட்டுக்குள்ளே சில நல்ல தகவல், நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடியது உண்டு. அதை கெடுத்து கொள்ளாமல் நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி குடும்பம் உறவு உற்றார் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதில் வேதனைகளை வளர்த்து கொள்ளாமல் செய்து முடிக்க வேண்டிய காரியம் பொறுப்பு உங்களுடையது. இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான எண்ணங்களை மனதில் பதிய வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணி இந்த வருஷத்தை கொஞ்சம் தள்ளிட்டு வரணும். இதில் 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது எங்கேயாவது போகிற போது வருகிற போது வயதானவர்கள் பெரியோர்கள் ஆட்சிகள் இப்போ கொடுக்குற அளவுக்கு வயசானவங்க கிட்ட ஒரு எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பொருந்தும்.
டீச்சர்கிட்ட எப்போ வேணாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் இந்த கடகராசி குழந்தைங்க கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உண்மையாகவே நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு பார்க்கின்ற போது இந்த வருடம் உங்களை பக்குவமாக உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிறப்புகள் இந்த வருஷத்தில் கடகத்துக்கு உண்டு. மிக்க நன்றிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல கடகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, உங்கள் பேங்க்காரங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ லோன் தரேன்னா உடனே கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய டெண்டன்சி அது, சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆந்த்ரப்ரனர்ஸ் லேடிஸில் வந்து பிஸ்னஸ் உமன் இருப்பீங்க, ஆந்த்ரப்ரனர்ஸ் இருப்பீங்க, இல்லை இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாரோட கூட்டு சேர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருங்க. நம்ம கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருங்க. இது வந்து இப்போது ஒரு நடுத்தர வயதில் திருமண வயசில் இருக்கீங்க, ஒரு லவ் மேரேஜ் பண்ணணுன்னு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க இது நமக்கு செட் ஆகுமா, நம்ம சொல்லலாமா, இதை கமிட்மெண்ட்குள்ளே போகலாமா அப்படின்னு. தேவையில்லாமல் அப்புறம் பின்னாடி நம்மளே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். ஆனால் ஜென்ரலி கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னல் டைப்பு, அதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம். ஸோ அவங்க பெண்கள் வந்து ஒரு இமோஷ்னலாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு கடன் வாங்கணும், உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கடன் வாங்கினாலே நீங்கள் ஈகோ பார்ப்பீங்க. அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ கொஞ்சம் இந்த வருஷம் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது கற்றுக்கோங்க. வருஷ ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று லாபத்தில் இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. பட் இருந்தாலும் 2ல் கேத்து, 2 கூடைய சூரியன் செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்கும் போது உங்கள் உறவுகள் உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு பகையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வருஷம் பூராவுமே இறுதியில் தான் கேது பகவான் மாறுறாரு. என்ன வார்த்தை பேசுகிறோம், இல்லை யாருக்கு கடன் கொடுக்குறோம், யார்கிட்ட கடன் வாங்குகிறோம், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களுக்கும் இன்னும் உங்களுடைய குடும்ப பாரம் அதிகரிக்கலாம். ஐயோ என்னடா திரும்பவுமா அப்படின்னு நமக்கு இருக்கும். இருந்தாலும் ராமர் போல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸோ வாழ்க்கை பூரா பாரத்தை சுமக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. இந்த வருடம் அது சற்று அதிகமாக இருக்கும். நன்றிம்மா. பஞ்சநாதன் ஐயா அவர்கள், காரிய வெற்றி அப்படிங்கிறது கடகத்துக்கு எப்படி அமைய போகுது? நினைச்சு வந்த காரியத்தை சொல்லி கில்லி மாதிரி அடிப்பாங்களா? இதையும் சேர்த்து எங்களுக்காக சொல்லுங்க கடகராசிக்கு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதே மிகச்சிறந்த அறிவாளிகளாக எந்த துறையிலையும் வல்லவர்களாகத்தான் இந்த வருஷம் வாழ காட்ட போகிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ராசிக்கு அதிபதி உச்சம்னு சொன்னால் கூட அந்த 11வது ஸ்தானம் பாதகஸ்தானம். அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிற போதும் ரொம்ப யோசித்து கவனமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஆண்டு இவங்களுக்கு வந்து 3 விஷயங்களில் எதிர்பார்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. ஒன்று, நல்ல முறையில் கல்யாணம் ஆகுமா, நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இருக்குமா, பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு இவர்கள் எதிர்பார்க்கிற அளவில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகிறது. அந்த வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். இல்லை இப்போ குடும்பங்கள் இப்போ கல்யாணம் நடந்தால் கூட கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் நல்ல சம்பந்தம் வந்து அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ உண்டு. ஏன்னா அது குருவுடைய அனுக்கிரகம். அப்படி புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போ நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் கல்லூரி கல்வியில் நிறைய அரியர்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன், எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க, இன்னும் நல்ல பொறுப்பு வந்து சேரும், அதுக்குரிய சம்பளம் வந்து சேரும். அதுமாதிரி ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாமலேயே கிடைக்கும். இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா, இவங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சிலர் எப்படி குழி பறிக்கலாம், எப்படி இவங்களை அவமானப்படுத்தலாம். 8ல் ராகு இருக்கார், அதனால் இவங்களை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சிலர் காத்துட்டு இருப்பாங்க. அதில் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய ராசி இந்த ஆண்டு. யாருக்கு அரசு வேலை கிடைக்கும் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமனுடைய உடல்நலம், மாமனாருடைய உடல்நலம், இவங்களுடைய உடல்நலம் அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். யாகாவாராயினும் நாகாக்க, அதுதான் முக்கியம். அப்படி நாவை கட்டுப்படுத்தினால் இந்த ஆண்டு நல்ல மனிதர்னு பேர் எடுக்கலாம். இவர்கள் யாரை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, கடகம் சொன்னோனையே ஸ்ரீ ரெங்கநாதர் ஞாபகம் வரணும். ஸ்ரீ ரெங்கநாதனின் பாதம் போற்றணும். இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும். வாழ்வியல் பரிகாரமும் சொல்லுங்க ஐயா. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடகராசிக்காரர்கள் பிறருக்கு தண்ணீர் தானம் செய்யணும். நிறைய பேருக்கு தண்ணீர் தானம் செய்வது ஒரு சிறப்பு. அதே மாதிரி மனநோயாளிகளுக்கு
அவர்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. கடகராசிக்கு மனம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மா, உங்களிடமிருந்து தொடங்குறோம். சிம்மத்துக்கு இந்த 2026 எப்படி அமையும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பொது பலன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம எப்படி கடகத்துக்கு சில விதிமுறைகள் சொன்னோமோ அதே மாதிரி தான் சிம்மத்துக்கும். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னால், கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் தான், மனசில் வச்சுப்பாங்க, ஆனால் சொன்னால் கேட்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் கேட்கவே மாட்டாங்க, அதான் வித்தியாசம். ஸோ மகம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு கேது சாரத்தில் இருக்கிறவா. ஸோ ராசியிலேயே கேதுவும் இருக்குது. என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் ரெண்டையுமே 2026 நீங்கள் ரெசல்யூஷனாகவே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இந்த இடத்துல பொண்ணு இருக்குப்பா, இது வேணால் நீ போய் பாருன்னு நம்ம நல்ல எண்ணத்தில் கூட சொல்லலாம். பட் அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா இவங்க மேலே ஒரு தேவையில்லாத பழி வர்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வழக்கு அதில் கொண்டு போய் விட்டுடும். அண்டு 2 வீலர் 4 வீலர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கார், ராசியில் கேத்து, 7ல் ராகு, அண்ட் நமக்கு விரயத்தில் குரு பகவான் வரப்போகிறார். எதுவுமே நீங்கள் நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு என்ன சொல்லாதீங்க, கிரகநிலைகள் இருக்கிறத தான் நானும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தே ஆகணுன்ற பிடிவாதத்தில் இல்லாமல் கிரகநிலைகள் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கொஞ்சம் வேலைகளில் அதுவும் ஓவர்சீஸில் இருக்கீங்க, இந்த வீசா ப்ராப்ளம்லாம் இருக்கும்பொழுது அங்கே வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதில் பூரமுத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வரலாம். ஸோ நம்ம இங்கே வேலை தேடிக்கிறது, நம்ம ஒன்று இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கிறது நல்லது. பூரமுத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரோடையாவது ஒரு பகை ஏற்படலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு உறவுகள்லேருந்து விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பொறுமை, நிதானம் அண்ட் நிறைய டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. பெண்களுக்குன்னு அதான் நான் சொல்லுவேன். நான் இது 3ம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்லேயும் சரி, வேலையை பண்ணுற இடத்துலையும் சரி, நண்பர்கள் இடத்துலையும் சரி, எப்படியோ 2026 நம்ம சமாளித்து ஓட்டிடலாம். நன்றிம்மா. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்குறோம். ராமலிங்கம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 அவங்களுக்கு எப்படி அமையுது? 2026 சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படியோ நிறைய செலவு பண்ண போகிறீங்க, அதை உருப்படியாக பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சிக்கு பின்னாடி அவர் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை காணப்போகிறார். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், கார் வாகனங்கள், இதை பெருக்கிக் கொள்ளுகின்ற எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு வேலைக்கு போகிறவங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் பெரிய பொறுப்புகளில், பெரிய பதவிகளில், பெரிய பொறுப்பான இடங்களில் உட்காந்து கையெழுத்து போடக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அதிகார தோரணை உடையவர்களுக்கு ரொம்ப மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடைஞ்சல் சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாததாக முன்னாடி நிற்கும். இதை உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை வச்சு, இல்லை உண்மையான பாதையில் போகின்ற அந்த தர்மத்தை பின்பற்றி நீங்கள் கடைப்பிடித்து தப்பிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே நான் பொது பலனில் சொன்னேன், எப்படி பார்த்தாலும் உங்கள் உடனிருந்தவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. அது சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் அரசியல்வாதி, அரசியல் அதிகார தோரணை எங்கே இருந்தாலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பாடாப்படுத்துகிற காட்சிகளை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பார்ப்பீங்க. இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 12க்கு வருகிறார். இதை கொஞ்சம் தான தர்மங்கள் போனால் போகுதுன்னு விட்டுட்டு புறப்படுறவங்க நிம்மதியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், 100 ரூபா காணாமல் போச்சு, இல்லை கொடுக்காம விட்டுட்டான், நிம்மதியாக 900 எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். ரொம்ப கணக்கு போட்டு ரொம்ப பிளான் பண்ணி போக ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய மன நிம்மதிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக வந்துடும். குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகளில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, குடும்ப உறவு, இதில் ஒரு மல்லு கட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் அம்மா மேடம் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அப்படியே மேலோட்டமாக தள்ளிக்கிட்டு போகிறவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது. நன்றிங்க ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சிம்மத்துக்கு 2026 எப்படி அமைய இருக்கு? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்களை நீங்களே தான் தீர்மானித்து கொள்ளணும். சில சமயங்களில் பட்டிமன்றங்கள் பார்க்கும்போது நடுவர் 2 பக்கமும் சரியாக சொல்லிடுவார். ஏதாவது ஒரு பக்கம் சொல்கிறது தானே உட்காந்துருக்காரு, ஆனால் சொல்ல மாட்டார். சுச்சுவேஷன் அப்படி இருக்கும், அந்த டாபிக் அப்படி இருக்கும். அதுபோல் நீங்கள் இப்படியாக மனதில் உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நெருப்பு ராசி,
அப்போது உங்களுடைய ராசிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய காற்று ராசியில் வலிமையான ராகு ஒருத்தர் இருக்கார். அந்த நெருப்பை எரிய விடாமல் காற்று அதிகமாக சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது. நெருப்பு எறிவதற்கு காற்று கட்டாயம் தேவை. அதை காற்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு அந்த நெருப்பு எரிந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் லைவாக இருப்பீங்க, ஆனால் போராடிட்டே இருப்பீங்க. எப்போ நெருப்பு அணையுமோன்ற அளவுக்கு சூறாவளி காற்று ராகுவால் வீசிக்கொண்டு இருக்கும். அது போதாது என்று பெரும் மழையும் பொழியும். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஜல ராசியில் இருக்கக்கூடிய சனி மழையையும் பொழிவிப்பார். அதையெல்லாம் கடந்து தாக்கு பிடிச்சிட்டு நீங்கள் இந்த வருஷத்தை ஓட்டி ஆகணும். இதை ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே தனித்தனியாக எடுத்துக்கலாம். படிக்கிறீங்களா, நிறைய தடைகள் வரும். படிக்கும்போது முக்கியமான தேர்வு காலத்தில் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை குடும்ப சூழல் சரியாக இல்லை, அம்மா அப்பா இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனைனா அதில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் தான் ப்ரமோஷனுக்கான ஆளுன்னு சொன்ன உயர் அதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். புதுசாக வந்தவருக்கு சுத்தமாக உங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும். பிஸ்னஸ் அவ்வளோ நல்லா போக போகுதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அரசாங்கம் ஏதோ ஒரு சட்டத்தை போடும்போது அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். அப்படியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை கை தூக்கி விடுற மாதிரியோ, அரவணைக்கிற மாதிரியோ, காக்கிற மாதிரியோ, குடை பிடிக்கிற மாதிரியோ இந்த ஆண்டு இருக்காது. அதனால் இயற்கையிலேயே நீங்கள் சிங்கம், யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க, தனித்து இருப்பீங்க, தைரியசாலியாக இருப்பீங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்கள். நிறைய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். எல்லாவற்றையும் கடந்து கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வது, ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்வது எல்லாம் இந்த வருஷத்தில் சாத்தியமாகும். சிம்மமாக இருந்தாலும் நெருப்பு மேலே மழையும் பெய்யுன்றாங்க, காத்தும் அடிக்கின்றாங்க. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், சிம்மத்திற்கு இந்த 2026 எப்படி அமையுது? ரொம்ப பயமாக இருக்குமா. ஒருத்தர் சோதனை மேல் சோதனை நாங்கள் பாருங்க, அப்படி நிறைய கேட்கும் போதே பயமாக இருக்குது. அது வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்ட்டாங்க. அவர் பாருங்க, ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய உயரதிகாரி கூட டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாருன்றாரு. உதாரணம் சொல்லிட்டார். இப்போ இவ்வளவு பயமாக இருக்கு, ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாமா நம்ம? அப்போ ஏதாவது யோகங்கள் இருக்கா அப்படின்னா, இந்த ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு சிவராஜ யோகம் இருக்குமா. ராசிநாதன் சூரியனை அந்த குரு பார்க்குறாருல்ல, சிவராஜ யோகம் விடுகிறது, ராஜ்யத்தை ஆளும் யோகம்ங்கிறாரு. ரெண்டாவது என்ன பாருங்க, பிருகுமங்கள யோகம். சுக்கிரன் செவ்வாயுடைய சேர்க்கை பிருகுமங்கள யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குது. சரி, அதுதான் பரவாயில்ல. புத ஆதித்ய யோகம் 3 யோகம் ஆயிடுச்சா? இன்னொன்று இருக்கு மிச்சம், விபரீத ராஜ யோகம். 6 சனி 8 உட்கார்ந்தான். அப்போ விபரீத ராஜ யோகம். இவ்வளவு யோகங்களை வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும்ல. அதை அனுபவிக்கணும்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும். இத்தனை யோகங்களையும் அனுபவிக்க விடாமல் அந்த சனி பகவான் தடுக்கிறார். அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு. ஒருத்தருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு ஜாதகத்தில் நல்லது இருந்தும்மா, ஜாதகம் பார்க்க வராங்க பாருங்க, நல்லதாக இருக்கும், கிரகமெல்லாம் உச்சமாக இருக்கும். அவர் பார்த்தா பிச்சைக்காரராக உட்காந்துருப்பார். ஒரு சாதாரண கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட ஜாதகத்தில் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதில் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற அனுக்கிரகம் இருக்கு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறார் வள்ளுவர். ஏன் நல்லவனெல்லாம் கெட்டு போகிறான், கெட்டவன் நல்லா இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை பாருங்கிறாங்க. பூர்வ புண்ணியம் அனுக்கிரகமாக இருக்கு சிம்மராசிக்கு. 4 கிரகம் உட்காந்துருச்சே, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். அப்போ இவங்க முந்திர ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது. அதே போல் குரு லாபத்தில் இருக்கார். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு முற்பாதியில் இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாரு. இப்போவே இவங்க சிம்மராசிக்காரங்க 90s பிறந்தவங்க கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் கல்யாணம். ஸோ கல்யாணம் கூடி வந்துடும். அந்த குரு பகவானே 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க, சனியை பார்ப்பார். இவங்களுக்கு வேலையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை பெருக்கிக்கிடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு அமையும். எப்படி பெருக்கிறது? பெருக்கிக்கிடுங்க, பெருக்கிக்கிடுங்கன்னா பெருகணும், அது தானா பெருகாதே. அப்போ என்ன செய்யலாம்னா, குலதெய்வ வழிபாடு. வழிபாடுகளில் சிறந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க, மொட்டை போடுங்க, சாமியை கும்பிடுங்க. ஐயா முதலே சொல்லிட்டாரு, மொட்டை போடுங்கன்ட்டாரு. அது குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். வாழ்வியல் பரிகாரமும், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த ஆண்டு இவர்கள் என்ன செய்யணும், ராசியில கேது பகவான் இருக்கார். இந்த ராசியில கேது பகவான் இருக்கிற போது வம்பு வழக்குகளில் சிக்கி கொண்டவர்கள், அவங்களுக்கு யாருக்காவது ஒரு பண உதவி தேவைப்படுகிறது, கோர்ட் கேஸில் ஜெயிக்கணும், அவங்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படுகிறது, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் காரியமெல்லாம் ஜெயிக்கும்.
மிக்க நன்றிங்க ஐயா. புத்தாண்டு பலன்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கு எப்படி இந்த ஆண்டு அமையுதுன்னு நம்ம பார்க்க போறோம். உதாரண ஜோதிடரிடமிருந்து ஆரம்பிக்கலாம். பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, கன்னிக்கு 2026 எப்படி அமையுது? கன்னிராசியில் இருக்கக்கூடிய மனவயது வந்து ஆண் பெண் பிள்ளைகளுக்கு 2026ஆம் ஆண்டு 100%க்கு 1000% திருமணம் நடக்கும். ஒருவேளை இந்த வருஷம் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன கேட்காதீங்க நடக்கலான்ட்டு உங்கள் ராசியை செக் பண்ணிக்கோங்க. ராசி சந்தியில் பிறந்துட்டிங்களா, சிம்மத்துடைய கடைசியில் இல்லை துலாத்துடைய ஆரம்பமானதான் நீங்கள் செக் பண்ணணும். அந்த அளவிற்கு உறுதியாக திருமணம் நடக்கும். கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதிவன் 7ஆம் இடத்துல இருக்க இருந்து ராசியை பார்க்குற திருமணத்தை நடத்தி கொடுக்கணும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமடைய போகிறார். 11ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைய போகிறார். வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அந்த திருமணமும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஆகணும். பிடிச்ச மாதிரினா லவ் மேரேஜ்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கணும், இவ்வளோ வசதியாக இருக்கணும், இந்த தேசத்தில் தான் இருக்கணும், இவ்வளோ உயரம் தான் இருக்கணும், நிறைய வச்சுருக்கீங்களே இப்போது. அதில் நிறைய விஷயங்கள் ஓகே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணம் கைகூடும். கல்யாணம் ஆன கன்னிராசி அன்பர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கன்னிராசி மற்றும் இந்த வருஷம் பொதுவாகவே செயற்கை முறையில் கருத்தரித்து கருவை வந்து வைத்து அதன் மூலமாக புத்திர பேர் வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிரும். மகப்பேறு மருத்துவமனைகளை விட செயற்கை மகப்பேறு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ வந்து கம்மியாகக்கூடிய வருஷமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு புத்திர பேரும் கிடைச்சிரும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். நல்ல நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க. இந்த வருஷம் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வேலையில் படிப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுறக்கூடாது உங்களை. அப்படியாக நீங்கள் என்ன பண்ணாலும் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஒரு முறை கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பணியையும் அலுவலக பணியை நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. மிக்க நன்றி ஐயா. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், கன்னி ராசிக்கு இந்த வருடம் எப்படி அமையுது? கன்னிராசிக்கு மிக மகிழ்ச்சியான வருஷம். ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல அப்படி உட்கார போகிறார். உச்சமாக போகிறார். தொட்ட விஷயமெல்லாம் வெற்றி. அது வந்து அந்த 7ஆம் இடத்திற்குரிய அதிபதி உச்சமாகிறாருனாலே கல்யாண விஷயம் கூடி வந்துருமே, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருமே. அதனால எந்த வகையான தடைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலிகள், ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பெரிய அறிவுத்தனத்தை கொடுத்த இறைவன் அதை முழுமையாக இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா இல்லை. பல நேரங்களில் அறகுறையாக அந்த அறிவு நின்று போகிறது. அதை வந்து நிறைய வெளிப்படுத்தினாங்கன்னா, வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தினாங்கன்னா பெரிய ஆளாக வரலாம். இந்த ஆண்டு வந்து 10th +1 +2 படிக்கக்கூடிய கன்னிராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். பல கன்னிராசிக்காரங்க இந்த ஆண்டு சொந்த வீடு கட்டுவாங்க, கண்டிப்பாக கார் வாங்குவாங்க, அது சந்தேகமே இல்லை. நல்ல ஒரு யோகம் காத்திருக்கு. அதே போல் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் ஆக போகுது, அந்த யோகம் இருக்குது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது, அந்த நண்பர்கள்ட்ட பழகுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கோவப்படாதீங்க, சடார்னு ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்படி கோவப்படாமல் இருந்தால்தான் அந்த நட்பு நிலைக்கும். கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க, அதில் மனைவியுடைய குறைகளை கண்டுபிடிக்காதீர்கள், கணவனுடைய குறைகளை கண்டுபிடிக்காதீங்க. அனுசரித்து போங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு உச்ச ராசியிலே 9வது இடத்துல சந்திரன் அப்படி இருக்குது. அதாவது கன்னிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. இது நல்ல காலகட்டம். திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாத்திலையும் நல்ல காலகட்டம் தான். அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம்னா, வல்லப கணபதி வழிபாடு செய்யணும். அந்த கணபதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஆதரவு அற்ற முதியவர்களுக்கு அவர்களுக்கு கம்பளி தானம் பண்ணணும். 7ல் சனி உட்கார்ந்திருக்கார். கம்பளி தானம் செய்வதும் இவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். மிக்க நன்றி ஐயா. அடுத்து ஜோதிட சுடர் MS ராமலிங்கம் ஐயா அவர்கள், கன்னி ராசிக்கு எப்படி அமைதுங்க ஐயா? கன்னிராசிக்கு 2026 ஒரு மாறுபட்ட நல்ல பலன்கள் ஏராளம் உண்டு. இதில் முதல்ல ஐயா சொன்னார், சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே இந்த ஜாதகத்திற்கு பஞ்சம யோகாதிபதியாக இருக்கிறதுனால
பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும், அல்லது பணப்பற்றாக்குறை இருக்குது, என்னால் அந்த தொழிலை நடத்த முடியல, யாரையாவது சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும், பயமாக இருக்குது, இப்படி என்று புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி இளைஞர்கள் இளைஞிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க, கூட வந்து ரன் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் சேர்த்து கொள்ளுங்கள். இது அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த வருடம். அதே போல் ஐயா பஞ்சநாத் சார் சொன்னாங்க, குரு பகவானுடைய அருளால் குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் சொன்னாங்க. இதில் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு குரு பகவான் ஒரு பாதகாதிபதி. அப்படிப்பட்ட பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் இப்பொழுது கூட 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ வருடம் பிறக்கின்ற போது இவருடைய பொருளாதாரத்திலே குறைகளற்ற பொருளாதார முன்னேற்றங்களுக்கு வழி இருக்குது. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, நீங்கள் செய்த தவறுகளையெல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்வழி பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கே புரியும். அதே போல் ஜூன் மாதத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வருகின்ற போது பாதகாதிபதி உச்சம் பெற்றாலும் அவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அவங்க சொல்கிற போது சொன்னாங்க, நீங்கள் அறிவாளிகள், ஆனால் அதை பயன்படுத்த தெரியாத குழப்பவாதிகள்னு சொன்னாங்க. இந்த குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய, ஒரு சுறுசுறுப்பு வரக்கூடிய, எப்படி உழைச்சா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், எந்த கணக்கு யார்கிட்ட எப்போ பணம் வாங்கணும், இப்படிங்கிற அளவில் எல்லாவற்றையும் திருத்தி கொண்டு நல்வழி பாதைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு செல்லுவதற்கு தேவைப்படுகின்ற கிரக சஞ்சாரங்கள் இந்த வருஷத்தில் உண்டு. இதற்கும் மேலே சொல்லணும்னா 11ஆம் பாவாதிபதி உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். இதில் அடிப்படை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் 6-12 ராகு கேது. இதை விட இவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடைக்கணும்? எதிரிகளே இல்லை, நோய்கள் தீர்ந்து போகும், கடன்கள் கட்டப்படும், நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் சுற்றி இருக்குது. பயன்படுத்துவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி, இப்போ நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி குணத்தையும் இயல்பையும் மாற்றிக்கொண்டு வாழ புறப்பட்டால் நிச்சயம் நாங்கள் சொன்னது கிடைக்கும், நடக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்க சொல்லுங்க, கன்னி ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? நட்சத்திர வாரியாகவும் எங்களுக்கு சொல்லுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கன்னிராசியில் பீமராஜ் ஐயா ஆணித்தரமாக சொல்லிட்டாரு, கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதை வந்து கண்டிப்பாக அது அவர் சொன்னது நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, ரொம்ப இது வரைக்கும் ஒரு டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு பார்த்துருந்து, அதுவும் கண்டக சனி இப்போ பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் குரு பகவான் லாபத்தில் வராரு. நல்ல பையன், நல்ல ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் ஜாதகமே பார்க்காதீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். அண்ட் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் அப்பா வீடோட பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 12 வருஷம் ஆச்சு நான் பார்க்கவே இல்லைன்னு. சொத்து அப்படின்னு வரும்பொழுது யாருமே அப்பா வீட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க கூட சரிப்பா நம்ம வீட்டில் பொண்ணாக போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது வரும். இதுவும் நீங்கள் கனவுல நினச்சி பார்க்காத ஒன்றாக இருக்கும். குரு பகவான் லாபத்தில் வரும்பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து பித்ருக்கள் ஆசீர்வாதம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் 4 பேர் சொன்னதும் ரொம்பவுமே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக வியாபாரம் தொடங்க எண்ணம் இருக்கிறவங்க கல்வித்துறையில் நீங்கள் நிறையா பண்ணலாம். மாண்டசரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா சின்ன டே கேர் மாதிரி ஆரம்பிக்கிறது. ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த தடவை நீங்கள் வந்து ஒரு ஆந்த்ரப்ரனராக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வருடம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இது வரைக்கும் இழுபறியாக இருக்குது, கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சாதகமானது கண்டிப்பாக இருக்குது. சிங்கிள் பேரண்ட் லேடிஸ் வந்து நம்ம சொல்லும் பொழுது சிங்கிள் பேரண்ட்டுக்கெல்லாம் எப்படி நான் என் வாழ்க்கையை நடத்த போகிறேன், என் பசங்களை எப்படி கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் எப்போவுமே சொல்கிறதாங்க, வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். மிக்க நன்றி. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைப்பிதழ்கள், கல்யாண பத்திரிகை நிறைய வரப்போகுது, வெளிநாட்டிலேருந்து நிறைய இனிப்பு சாக்லேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். 2026 துலாத்திற்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்கு இருக்கிற ராசிகளிலேயே மிகப்பெரிய ராஜயோகம் வாய்க்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. 2026 பார்த்தீங்கன்னா இந்த அகரம் இப்போ சிகரமாச்சுன்னாங்க, தகரம் இப்போ தங்கமாச்சுனாங்க பாருங்க, அது துலா ராசிக்கு தான். 2025 அடித்து துவச்சி காய போட்டுருச்சு இவங்களை, நிறைய பட்டுட்டாங்க வாழ்க்கையில். அப்போ இப்போ 26வது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க லாபாதிபதி எண்ணில் ஆண்டு பிறக்குது, சூரியனுடைய எண்ணில்.
அப்போ இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காரிய அனுகூலத்தில் போய் உட்கார்ந்தார். அப்போ இவங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறப் போகிறது. அவரோடு யார் சேர்ந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா பாக்கியாதிபதி புதன் சேர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பாக்கியமாக அமையும். ஒரு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் வரும். கம்யூனிகேஷன் செக்டாரில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பண்ணி பேரும் புகழும் பெறுவீங்க. அதில் சப்தமாதிபதி செவ்வாயோட ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார். அப்போ கல்யாணம் கூடி வந்துடும். துலா ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரலன்னு எங்கெல்லாம் புலம்பல்கள் இருக்கிறதோ புலம்பல் தீரும், கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம். ஆனால் துலா ராசிக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பிள்ளை வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நோய் விலகும், பூரண குணம் பெறும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இவங்களுக்கு உண்டாகும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு எல்லாத்துலேயும் வெற்றி தான் இவங்களுக்கு. ஆக ஒரு நல்ல ஆண்டாக துலா ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றி. மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எது வேணால் எடுத்து படிக்கலாம், பெரிய வெற்றி அதுலேயும் கிடைச்சிரும். அப்போ நல்ல ஆண்டாக இருக்குது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி. வாராகி வழிபாட்டை ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியிலும் மேற்கொள்ளணும். அத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்பது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நடத்துவது தராசு வாங்கி கொடுங்க. அதனுடைய சிம்பலே தராசு தானே, தராசு வாங்கி கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். நன்றிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மா, நீங்க சொல்லுங்க, துலாத்துக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்கு வந்து 2025 பாக்கியத்தில் குரு பகவான் வந்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவங்களால பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ 2024 விட உங்களுக்கு 2025 ஓரளவுக்கு சாதகத்தை கொடுத்தது. 2026 வந்து 10 வந்து அவங்களுக்கு குரு பகவான் மாறுறாரு, ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சில பேருக்கு வேலை மாற்றங்கள் வந்து இருக்கும். அதில் கொஞ்சம் அவங்க ஸ்கெப்டிக்கலாக இருக்கலாம், நம்ம போகலாமா வேண்டாமா. ஏன்னா லேடீஸை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ குடும்பத்தை பார்க்குற சூழ்நிலையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர், இந்த ப்ரமோஷன்லாம் நான் எடுத்துக்கலாமா, நான் குடும்பத்தை விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு லாபத்தில் கேத்து இருக்கார். அதனால் வருடம் பூராவுமே இருக்க போகிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துல ஒரு பதவி உயர்வோ அதோடு சேர்ந்த ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு ஜாபில் ப்ரொமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்குது. ஸோ சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் அது இந்த வருடம் வந்து ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கும். சுவாதிக்கு வந்து இது வரைக்கும் என் கணவருக்கு நான் மருத்துவ செலவு பண்ணியிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணேன்னு சொன்ன லேடிஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா இந்த செலவுகள் எல்லாம் குறையும். நிச்சயமாக இது வரைக்கும் ஒரு பயத்திலேயே இருந்த, ஏன்னா மரண பயம்னு கூட சொல்லலாம், மரண பயத்திலே இருந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கும். அடுத்தது விசாகம். விசாகம் வந்து கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு அவங்க செயல்பாடு வந்து இருக்காது, இந்த வெறுங்கையிலேயே முளம் போடுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். செயல்படுங்க, செயல்படுத்தினால் உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து வெற்றி வரும். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய லேடீஸ்க்கு வந்து நான் ஜென்ரலாக இந்த வருடம் ஒரு டேக்லைன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயங்களுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதில் ஒரு சிலதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்காதீங்க, உங்களை தேடி வர்றது நல்லதாகவே இருக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு. நன்றிமா. எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, துலாத்துக்கு 2026ஆம் வருடம் எப்படி அமையுது? வருட ஆரம்பமே சிறப்பாக இருக்குமா. ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். யாரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அவரோட பார்வையில் இருக்கிறார். குரு சுக்கிரனை பார்ப்பது ஒரு யோகம்னு சொல்கிறது உண்டு, குரு சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் ஆழமாக சொன்னால் பல்லக்கு யோகம்னு எல்லாம் புகழப்படுது. அப்போது இந்த பயணங்களின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள், இல்லை லாரி பஸ்ஸு கம்பெனிலாம் நடத்துகிறவங்க, போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று சார் கடன் பட்டுட்டேன், கட்டவே முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நொந்து போனவங்கெல்லாம் இந்த காலத்தில் அந்த கடன்களை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வருமானங்கள் வரும். ஏனென்றால் 10ஆம் பாவாதிபதியே சுக்கிரன் வீட்டில் போய் தான் உச்சம் பெறுகிறார் வருடத்தின் துவக்கத்திலேயே. அப்போ 10ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது ஒரு கடனை வாங்கி ஒரு கடனுக்கு கொடுத்த காலம் போய் வருமானம் வந்ததுனால ஒரு கடனை கட்டினேன் அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் இந்த வருடத்தில் துலாத்தில் பிறந்தவர்கள் அறியலாம், தெரியலாம். இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாப்பு வச்ச மாதிரி 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது அப்படி ஒரு அற்புதத்தை கொடுக்கும்.
அதாவது முன்னோர்கள் யாரெல்லாம் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இவர்களுக்கே வந்து சேரப்போகுது, அதனால் எந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணைகள் எல்லாம் இவங்களுக்கு உண்டு. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்போ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகளை நோய்களை வென்று வாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐயா சொன்ன மாதிரி ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்படுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளை வளர்ப்புகளில் கவனமாக இருக்கணும். இந்த குலதெய்வம் கோயிலுக்கே போனால் கூட நீங்கள் போகிற போது வருகிற போது கொஞ்சம் ஒரு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ங்கிறது போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் மிக உன்னதமாக அற்புதமாக சூப்பராக இருக்கும். மிக்க நன்றி ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி அமையுது? துளாராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை அடைய போகிறீங்க. ட்ரெயினில் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்லீப்பர் கோச் பண்ணும்போது அப்கிரேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி கொடுத்துருவாங்க லாஸ்ட் டைமில். ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் விண்டோ சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். காசு கொடுத்து பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிரும். எங்கே போனாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் அதற்கான முயற்சியே பண்ணாமல், நான் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், நீ வாங்கு, கட்டாயமாக அது வந்து நல்லா உனக்கு விளையாட்டம் கொடுக்கும்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்குங்க, உங்களுக்கு வந்து அது நடக்கும். ஒரு இடத்துல ஒரு லக்கி ட்ரா நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் போய் யார் கலந்துட்டு எதிர்பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு சும்மா ஒரு நீங்கள் உங்கள் பெயரையோ ஏதோ ஒன்று போடுங்களேன், கட்டாயம் உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் பரிசு கிடைக்கும். அப்படி இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்டமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது. படிக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி, நீங்கள் இவ்வளோ மார்க் தான் எடுத்தீங்க, அதற்காக ஒரு கோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்க. அந்த இடத்துல கவுன்சிலிங் உட்காந்து பேசும்போது ஃபஸ்ட் குரூப் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு இது உனக்கு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ வந்து படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது. நல்லா படிக்க போகிறீங்க. சிஏ பண்ணுறவங்க, சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்கெல்லாம், இதுக்கு முன்னாடி நீட் எழுதுகிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகுது, அவ்வளோதான், இதை விட்டுடலாம், சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் தளராமல் இந்த ஆண்டு எழுதுங்க, கட்டாயம் அதில் வெற்றி பெறுவீங்க. அதற்கான உத்தியோகத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. திருமண தடை ரொம்ப காலமாக இருக்கிறது, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லலாமான்னு அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கான வரன் வத்து உங்களை தேடி வரும். இப்படி இந்த ஆண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க. இந்த பலன் எதுவும் கிடைக்காதவர்கள் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அதை அடைஞ்சிடலாம். அது என்னென்னா, செய்யக்கூடிய முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்யுங்க. மேஷ ராசின்றது ஒரு நாளினுடைய தொடக்கம், காலை பொழுது. துலாம்ன்றது மாலை பொழுது, ஒரு நாளினுடைய மாலை தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இங்கே வந்து பேராசிரியர் அண்ணா இருக்கார், அன்னபூரணி அம்மா இருக்காங்க, அப்புறம் நம்ம ஜோதிட சுடர் ஐயா இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையிலோ கேட்கணும்னு நினச்சேன். அது இப்போ இந்த பலன்லேயே எனக்கு ஃப்ளோவாக வருது. அது என்னென்னா, இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இவங்கெல்லாம் ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதிடத்தில் புது எண்ணங்கள், புது விதிகள், புது பலன்கள் வந்து தெரிகிறது. அப்படித்தான் இந்த துலா ராசி வந்து மாலை நேரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிந்தது. இதெல்லாம் அவங்க நிறைய உணர்ந்திருப்பாங்க. எதுக்காக இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் எனக்கு கிடைக்கலையேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க, ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா அதே விஷயத்தை மாலை நேரத்தில் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்கன்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்குறீங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வரலன்னு சொன்னால், பேஷண்ட்ஸ் வரலன்னா, உங்கள் நேரத்தை மாலை நேரமாக மாற்றிறீங்க, கொடி கட்டி பரப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான வழி சொன்ன உதாரண ஜோதிடருக்கு மிக்க நன்றி. 2026 வருடத்திற்கான பொது பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. MS ராமலிங்கம் ஐயா அவர்கள், விருச்சிகம் ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைய இருக்குங்க ஐயா? பொதுவாக 2026 விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு போன வருஷத்தை விட கண்டிப்பாக சிறப்பாக இருக்க போகுது. அதுக்கு 2-3 காரணங்களை சொல்லணும். முதல்ல, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பெயர்ச்சி பெற்று 5ஆம் பாவாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நல்லது நடக்கணும், சந்தோஷப்படணும், இறைவன் அருள் இருக்கணும், சொத்து சுகம் கிடைக்கணும், வீடு மனை கிடைக்கணும், அல்லது பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படிங்கிற எல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம். இப்படிப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க துவங்குகிறார். அப்போ உங்கள் ராசியை பார்வை குரு பார்வையில் வந்துட்டதுனால, இப்போ இவர் சார் வந்து நிறைய உதாரணங்களை சொல்கிறாரு. எனக்கு ஆசை அப்படி ஒன்று சொல்லி பார்ப்போன்ட்டு. இப்போ எப்படின்னா, அந்த குரு பகவான் இவரை ராசியை பார்க்கறதுனால
உங்களோட வயது இப்போ ஒரு 30 வயசு இருந்ததுன்னா உங்களோட வயதில் மூத்தவர்கள் நீங்கள் யாரிடமிருந்து எவைகளெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள், யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க, இப்படிப்பட்டவங்க மூலமாக உங்களோட வாழ்க்கை பாதை மாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது விருச்சகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை அவசியம் பயன்படுத்தி பார்க்கலாம். இதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய சோம்பேறித்தனங்கள் குறைஞ்சு போயிடும். இப்போ அவர் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதை விட குரு பயிற்சிக்கு பிற்பாடு வரக்கூடிய காலம் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சோம்பேறித்தனம் குறைஞ்சு முயற்சிகளின் பங்கு அதிகமாகும். அப்போ தீவிரமாக உழைச்சி முன்னுக்கு போகிற வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே போல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுப செய்திகள், சுபகாரியங்கள், நல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உயர்வுகள் இதெல்லாம் கட்டாயமாக இவங்களுக்கு நிச்சயமாக வரும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதுவும் உயர்கல்விகள் கற்கக்கூடிய கல்லூரிக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க, இந்த புதுசாக பரீட்சை எழுத அடுத்த துறைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நோய் நொடிகள் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கிரதைக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா, மிட் பாயிண்டில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறதுனால படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, தெரியாதவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது, தெரியாத இடங்களில் இது எனக்கு தெரியும்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது. இவைகளெல்லாம் சற்று கட்டுப்படுத்தி கொண்டு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் 2026 விருச்சகத்திற்கு மிக சிறப்பாகவே இருக்கும். மிக்க நன்றி ஐயா. பீமராஜா ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சகத்துக்கு 2026 எப்படி அமையுது? விருச்சிக ராசி என்பர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைவார். ஒரு கிரகமாகவே இல்லாத சாயா கிரகம்னு சொல்லக்கூடியவர் ராசியில் உச்சம் அடையக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக இருக்கணும்னு சொன்னால் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அப்புறப்படுத்திடுங்க. நம்ம ஃபோன்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெலிட் பண்ணுறோம் இல்லையா, சிஸ்டம்லலாம், இல்லைன்னா அது ஹேங் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய ஏதோ கோபம், காழ்ப்புணர்ச்சி, பகை, ஒருத்தரை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், சோகம், கவலை, இப்படி எது இருந்தாலும் முழுக்க முழுக்க அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, கஷ்டங்களை மனசில் வச்சுருப்பீங்க. ஒருவேளை லக்னம் பலமாக இல்லாமல் நீங்களே பிறருக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட அதை எடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் சுபஸ்ய சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளி போடக்கூடாதுன்ட்டு. என்னுடைய தந்தையார் சிம்மராசி, ஏதாவது கூப்பிட்டு சொல்லுவார், நாளைக்கு செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன்னு சொன்னால் நான் போயிட்டு வரும்போது அந்த வேலை செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும். சிம்மராசி அவர், அந்த வேலைக்கான பொறுமை அவருக்கு, அது உடனே செஞ்சு முடிச்சிருவார், யாருமே எதிர்பார்க்க மாட்டார். வயோதிக காலத்தில் கூட அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கடைபிடிக்கக்கூடாது. ஒரு திரைப்படத்தில் கூட இப்போ 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 ராமசாமின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும், உடனே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படி அவசரப்படாதீங்க. அஷ்டமத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கார். அவர் பாக்கியத்திற்கு வரப்போகிறார். உங்களை பாக்கியசாலியாக அப்படியே ஒரு தந்தை குழந்தைய தூக்கி தோல் மேலே உலகத்தை காமிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறார். அது வரைக்கும் காத்து கொண்டிருங்கள், அவசரப்படாதீர்கள், எதிர்மறையான விஷயங்களை தவிருங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமாக நம்பிக்கையோடு பொறுமையோடு வைத்தால் 2026 உங்களை வெற்றிப்படியில் ஏற்றும். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரமா, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சகத்துக்கு 2026 எப்படி அமையுது? விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி கடகராசி சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரோ விருச்சிகம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசி. ஸோ இவங்களுக்கும் அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு. இதில் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் வேலை விஷயத்துல எல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் 2026 குறிப்பாக இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, இதுவாக வேண்டாம், இந்த பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2026 ஜூனுக்கு மேலே உங்களுக்கே நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ எப்படி நம்ம டிப்ளமசி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். டிப்ளமேட்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த 2026 நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். பட் இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. யாரோட நட்புகள் வைக்கிறோம், தெரியாதவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராமில் பேசுறது, ஃபேஸ்புக்கில் எனக்கு இவங்களை பழக்கமாச்சுன்னு சொல்கிறது, ஸோ தேவையில்லாத இந்த காதலில் போய் சிக்கிறது அப்படிங்கிறது, இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள், ரொம்ப ரொம்ப உங்களுடைய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதனால் அதில் இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பும்
அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ பிள்ளைகளால் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஐயோ நான் நம்பினனே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பின்னாடி புலம்பாதீங்க. பசங்களோட ஃபோனை செக் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா 2026 நல்லாயிருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ரொம்ப இருமனது, இது பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இந்த உங்கள் அம்மா ஒரு நல்ல வரன் கொடுப்பாங்க, இது நீங்கள் உங்களுடைய இந்த 2 மனது காரணமாக நல்ல விஷயங்களை இழந்துருவீங்க. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போங்க. 2014 உங்கள் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அப்போ ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் பெற்றோர்கள் சொல்கிற விஷயத்த கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2026 அடுத்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நன்றிம்மா. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் விருச்சிகத்துக்கு எப்படி அமையுது 2026? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. நாங்கள் விருச்சிக ராசி நல்ல உள்ளம், ஆனால் நிறைய பேருடைய சாபத்தை வாங்குது. அது என்ன காரணம்னா, பலர் பாருங்க, இந்த சந்திரன் நீச்சமான ராசி, பெற்ற தாயுடைய சாபமே சிலருக்கு இருக்கும், மூத்த பெண்மணிகளுடைய சாபம் இருக்கும். அப்படி இவர்களுடைய முற்பிறவியிலே அப்படி இருக்கும், இருந்துதான் இந்த பிறவி அமைஞ்சிருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்ற பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஒரு தந்தையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய பையனை ரொம்ப கவனமாக வளர்க்கணும்னு நினைப்பார். ஆனால் அந்த பையனுக்கு எல்லா படிப்புதவியும் செய்திருப்பார், எல்லாம் கொண்டு வந்திருப்பார் வாழ்க்கையில். ஆனால் அந்த பையன் வளர்ந்த பிறகு தந்தையை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஆண்டு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் இப்போ அட்டமத்தில் உட்காந்துருக்காரு. பத்த பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு அடுத்தாப்புலையும் குரு பகவான் எங்கே போய் உட்கார்றாரு? பாதகத்தில் உட்காருகிறார். குரு பகவான் உச்சமாகிறார் அப்படின்னு பார்த்தால் கூட அந்த 9வது ஸ்தானம் விருச்சிகத்துக்கு பாதகஸ்தானம். அப்போ பிள்ளைகள் வளர்ப்பில் அதிக அக்கறை செலுத்தணும். ஏற்கனவே நம்ம அன்னபூர்ணியமாக அழகாக சொன்னாங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான். அந்த சனி பகவான் பிள்ளைகள் வளர்ப்பில் பல தவறுகள் செய்ய வச்சிடும், பிள்ளைகளை செய்ய வச்சிடும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகு பார்த்தீங்கன்னா 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அவங்க, அது மிக முக்கியம். அதே போல் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட்டு பல்மனாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் சுக்கிரனை பார்க்கிறார். அதனால நல்ல தன பிராப்தி இருக்கும் இந்த ஆண்டு. நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, 10th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வி வளர்ச்சி, கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு இருந்தால் விருச்சிக ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும். இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன லாபம் இருக்கும்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபடணும், வேல் வாங்கி கொடுக்கணும். அதுவே நல்ல வெற்றியான ஒரு பரிகாரமாக இருக்கும். வேல் வாங்கி கொடுப்பதை போல ஒரு வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் கேட்பீங்க. அதனால பிறருக்கு வேலை வாங்கி கொடுங்கள், அதுவும் அற்புதமான விஷயமாக உங்கள் குடும்பத்திற்கு உதவும். மிக்க நன்றிங்க ஐயா. இந்த வேல் வாங்கி கொடுக்கணுமா, பார்க்குற வேலை வாங்கி கொடுக்கணுமா? வேல் முருகனுக்கு, பார்க்கிற வேலை பிறருக்கு உதவி செய்யணும். அதான் வாழ்வியல் பரிகாரம். இறை பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் இரண்டுமே சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கு எப்படி அமையுதுன்னு ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மாவிடம் இருந்து தொடங்கலாம். தனுசு ராசிக்கு 2026. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போவே டைம் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே ராமலிங்கம் ஐயா சொன்னார், ராசியில் இருக்கக்கூடிய அந்த 4 கிரக சேர்க்கையும் சுக்கிரன் குரு பார்வையும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். அண்ட் ஆரம்பத்திலேயே சொன்னார், பிள்ளைகளுக்காக நிறையா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீமராஜ் ஐயா சொன்னார். கண்டிப்பாக இப்போ இந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை தீவிரமாக நீங்கள் தை மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் எல்லாமே கொடுக்க போகுது. பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொது சேவையில் இருக்கீங்க, ஒரு கட்சியில் இருக்கீங்க, இல்லை கோவிலில் ஒரு பெரிய திருப்பணியில் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக என்னை யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு மீடியாவில் நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கு, இல்லை பிரபலமாகறதுக்கு குரு உங்களுக்கு ஒரு காரணமாக இருப்பார். மற்ற கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் பேக் ஸ்டேஜில் தான்ப்பா இருந்தேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கலாம். இது கண்டிப்பாக இருக்கும். இது ஜனவரியிலேருந்தே இதுக்கான ஒர்க் பண்ணுங்கள். இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் உச்சபலம் பெறுகிறார். மூலம்
உத்ராடம் பூராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த 2026 வந்து ஒரு சேலஞ்சிங் இயராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒன்றத்துக்குமே உதவலை அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ பாரடாப்பா இவங்க பாரு எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 2026 பேரும் புகழையும் கண்டிப்பாக கொடுக்கும். டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க 2026 தனுசு ராசிக்கு எப்படி அமையுது? தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானே ராசியில் உட்கார்ந்து வருஷம் துவங்குகிறது அப்படிங்கிற போதே மிகப்பெரிய ஏற்றங்களை அவங்க காண போகிறாங்க. பொதுவாக கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த செய்தியை சொல்லுவாங்களான்னு காத்திருக்காங்க. நல்ல கல்யாண யோகம் வரக்கூடிய ஆண்டு 2026 முதல் விஷயம். இரண்டாவது, நல்ல தன பிராப்தி இருக்கும், திடீர் பண வருமானங்கள் இருக்கும். இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில் கூட அதை பார்க்கலாம். திடீர் தன வருமானங்கள் வந்து சேரும். அப்படி வந்து இவர்களுக்கு ராசிக்கு அதிபதி போய் உச்சமாக அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்க போகுது. எதில் கவனமாக இருக்கணும்? தேக ஆரோக்கியம், அதுதான் முக்கியம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், சூரிய பகவான் எப்போதுமே தனுசு ராசியில் உட்கார்ந்து தான் புது ஆங்கில ஆண்டு ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு அந்த சூரியனோடு புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். நான் சொல்கிற மாதிரி தர்மஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த தனுசு ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வேலைகள் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடைக்கும், அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள், நல்ல பதவிகள் கிடைக்கும், படிப்பில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அந்த கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஆண்டு இது. அப்படி மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. யாரை இவர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ராமபிரான் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளும் ராமபிரான் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி என்பது இறைவனுக்கு செய்யக்கூடியது தொண்டு போன்றது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய உதவியும் இவர்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து பீமராஜ் ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்கு 2026 எப்படி அமையுது? தனுராசி அன்பர்கள், இந்த ஆண்டை வந்து ஒரு குழந்தை எப்படி விடுமுறையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோமோ, ஒரு தீபாவளி பண்டிகை வந்து நிறைய பேர் எப்படி அந்த பண்டிகை லீவுக்காகவோ ஸ்வீட் சாப்பிட்ணும், புத்தாடை, பட்டாசு வெடிக்கவோ எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்களோ, அப்படி இந்த வருஷத்தை நீங்கள் வந்து வரவேற்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம், கொண்டாடலாம். நியூ இயர் செலிப்ரேஷன்றது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக அம்மா சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுவுமே கை கூடலை, லக்கே இல்லை அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த வருஷம் சாதித்து காட்டுவீங்க. தனுசு ராசின்னு சொன்னாலே நீங்கள் வந்து நிறைய பழைய கதைகள், அனுபவங்களை பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. வயசானவங்களை பார்த்தா அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஃபோன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்ட்டுலாம் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். இந்த ஆண்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னராக இது போல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தியை பற்றி அடியன் பேச வேண்டியது இருந்தது. நான் வந்து ரொம்ப நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு குறிப்பெல்லாம் இன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காடுறேன். எனக்கு முன்னாடியே அதே மாதிரி அந்த நல்ல நாள் சொல்லும்போது நிறைய பேர் பெரியவங்க பேசுவாங்க இல்லையா. ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் முடித்தவொன்னே நான் பேசணும். நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதை போல் 10 மணிக்கு எல்லாமே அவர் சொல்லி முடிச்சிட்டார். அவர் வந்து பக்கா ப்ரொஃபஷனல் சொற்பொழிவாளர். கோவிலெலாம் போய் கும்பாபிஷேகத்தெலாம் போயிட்டு பிள்ளையாரை பற்றி பேசுகிறவர் எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கான ஒன்று சொல்ல நம்ம என்ன பேச போகிறோம், என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் முடித்த பிறகு என்னுடைய ப்ரொடியூசர்கிட்டயே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மறுபடியும் ரெடி ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டியிருந்தது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ஃபஸ்ட்டு கொடுப்பார். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வரும்போது ராசியாதிபதி உச்சமடைய தான் போகிறார். நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படி ஒரு செக் வைக்கிற மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த சப்ஜெக்டில் இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கும் தயாராக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களால் மிகச்சிறப்பாக சாதனைகள் செய்ய முடியும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அமைதுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். அப்போ மனை வாங்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால், மனை வந்து எல்லாருக்குமே செகண்ட் ஹேண்டு தான். ஏன்னா இந்த உலகம் எவ்வளோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறது. நான் போய் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன், ஒரு மனை வாங்கிட்டேன், நான் தான்னா எவ்வளோ பேர் அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நான் சொன்னது எல்லாமே வந்து பொருள் சார்ந்த, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில். மிக்க நன்றி ஐயா. MS ராமலிங்கம் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் தனுசு ராசிக்கு 2026. இல்லை, 2026 தனுசு ராசிக்கு உண்மையாகவே சிறப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அடிப்படையாக ஜோதிட விதிகளின்படி ஒரு மிகப்பெரிய யோக பாக்கியம் என்று சொல்லப்படுவதே சார் சொன்ன மாதிரி 9, 10ஆம் பாவாதிபதிகள் ஓரிடத்தில் இணைவது என்பது தர்மகர்ம ராஜயோகம்.
அப்போ அது தர்மகர்ம ராஜயோகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கின்ற கஷ்டங்களில் விடுதலை பெறுவது, இருக்கின்றதெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆனந்தப்படுவது, சந்தோஷப்படுவது, பிரமாதமாக வளர்ந்து காட்டுவது, மற்றவர்கள் கண்ணை உறுத்துற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பெறுவது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் தனுசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது போலவே குரு பகவான் பார்வையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சூரியனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார், புதனை பார்த்து கொண்டிருக்கிறார், செவ்வாய் சுக்கிரனையும் பார்த்து கொண்டு, இது அத்தனையுமே யோகம்தான். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பூமி பலம் இருக்குது. அதே மாதிரி அதிகார பலம் என்பது கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இதுவரைக்கும் துபாயில் ஒருத்தர், சென்னையில் ஒருத்தர்னு வாழ்ந்தவங்கெல்லாம் இப்போ கூடி ஒன்றாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக பெரிய லாபங்கள் பெறக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப உறுதியான வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த சாயந்தர நேரங்களில் கார் ஓட்டிகிட்டு போகிறது, 2 வீலர் ஓட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது கட்டாயமாக நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து அத்தனையிலையுமே ரொம்ப சிறப்பானது ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு கடந்த ஒரு 5-6 மாதமாக கால் வலி, கை வலி இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல மருத்துவர் கிடைத்தார், நல்லா வந்ததுங்கிற அடிப்படையில் அவங்களோட நோய்வாய்ப்பட்ட காலகட்டங்களும் மாற்றத்துக்கு உண்டாகும். அதுலேயும் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாருன்னா 2ஆம் இடத்தவே பார்க்க போகிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப அனுகூலமான பொருளாதார விருத்திகளை கொடுக்கும். மொத்தத்தில் தனுசூல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கண்ணோட்டம் இவர் சார் சொன்ன மாதிரி நிறைய பொருளாதார அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். அதை பயன்படுத்தி சொத்து சுகங்கள் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டிற்கான பொது பலன்கள், குறிப்பாக 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்கள் பார்த்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கு. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் ஆரம்பிங்க. மகர ராசிக்கு 2026 எப்படி அமைய இருக்கு? மகர ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் எல்லாவற்றையும் அடைவீங்க. பாடுபட்டு, போராடி, கஷ்டப்பட்டு, திட்டமிட்டு, அனுபவப்பட்டு அதன் பிறகு அடைவீங்க. அந்த அளவிற்கு மன உறுதியும் உங்களிடத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய தெம்பு உடல்லையும் உங்களுக்கு கட்டாயம் இந்த வருஷம் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்து வருஷம் தொடங்கிறது. அஷ்டமத்தில் கேது இருந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக உங்களால் அடைய முடியாதபடி தடைகளை போடுவார். அதை கடந்து தான் நீங்கள் இந்த ஆண்டில் பலன் அடையக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அடைவீங்கன்னு எதனால் சொன்னோன்னு சொன்னால், ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். தன் முயற்சி, சுய முயற்சி, தைரியம், நம்பிக்கை அது உங்களுக்கு இருக்கும். அதனால் மட்டும்தான் நீங்கள் பலனடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதாவது மற்றவங்களை எதிர்பார்த்து ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்றதுக்காக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எற்ற வரைக்கும் தான் ஏற்றி விட முடியும் அப்படின்வாங்க. கிராமங்கள்லாம் வந்து இந்த மரம் ஏறுவாங்க, தென்னை மரம், பனை மரம்லாம். அப்போ இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பின்பக்கமாக அவங்கள வந்து உயர்த்தி விடுவாங்க. எவ்வளோ தூரம் முடியும்னா அவங்க கை உயர்ற வரைக்கும் தான். அப்புறம் இவங்களே தான் ஏறணும். இவங்க அதுக்கப்புறம் ஏற தெரிலனா கீழே வேணும், இல்லை இறங்கி தான் வந்து ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொண்டு இருக்கணும். ரொம்ப விளையாட்டாக ஈஸியாக யதார்த்தமாக வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கு என்னென்னா, கட்டி கொடுத்த சாப்பாடும் சொல்லி கொடுத்த புத்தியும் எவ்வளோ நாளைக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்களை இன்னமும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸ், கருவிகள் எல்லாமே வந்து ஒன்று நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனிக்காரனே வந்து சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிடுறான். அதுபோல் உங்களையும் நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய பிஸ்னஸாக எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள்லாம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பல் இருக்கிறதோ, ஏன்னா சனியுடைய ராசி, நீங்கள் அந்த சோம்பலில் இருந்து நீங்கள் விடுபடணும். சில பேருக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும். மகர ராசின்னு சொல்லும்போது அந்த ராசியில் செவ்வாய் உச்சம் அடைவர். அதனால் பயம் இல்லாத, பின்விளைவு தெரியாத இளங்கன்று போல தீய பழக்கங்கள் இருக்கும். அதையும் விட்டுட்டீங்க, சோம்பலையும் விட்டுட்டீங்க, சுயமுயற்சியில் போராட தயாராக இருக்கீங்கன்னா இந்த வருஷம் கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, சுய தொழில் அனைத்திலும் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி ஐயா. எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு 2026 எப்படி அமையுது? ஆமாம், மகரத்துக்கு 2026 பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த ராசிநாதன் அமர்வதற்கு இடம் கொடுத்த கிரகம் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் மறைந்தது மட்டுமல்ல, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாரும் ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 7 குடையவனாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி இன்னும் சொல்லணும். ஒரு பக்கத்தில் சந்திரன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கவனமாக, கேர்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதற்காக வேண்டி எங்கேயும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் பார்க்கலை, நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக பார்ப்பாங்க இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு எச்சரிக்கையாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சி போகிறவங்க, வேலைக்கு போகிற 10 நாளிலே இவன் சம்பளம் இவ்வளோ தான் கொடுப்பான் போல் இருக்கு, இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வரக்கூடிய எண்ணங்கள் வரும்.
அவசர புத்தி, அவசர எண்ணங்கள், அவசர திட்டமிடுதல், இதன் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள், நட்டங்கள், குறைகள், குற்றங்கள் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக தொழில் கிரகம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். அதே போல் மகரத்திற்கு 10ஆம் பாவாதிபதியும் ஒரு தொழில் கிரகமாக இருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 10ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். பெரிய பிரம்மாண்டமான பாதையை நோக்கிய பயணம் சில பேர்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்து யாரோ உதவி செய்கிறா, நம்ம இதை செஞ்சிடலாங்கிற மாதிரியான தகவல் ஒன்று வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு தொழில் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் இதெல்லாம் கூட மகரத்தில் பிறந்தவர்களுக்கு காது வழி செய்திகளாக வரும். இதை தரம் பார்த்து பிரித்து நமக்கு உதவுமா உதவாதாங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணாதான் அதில் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். படிக்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மன நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மன நெருக்கடிக்கு பெற்ற தாயே காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போனீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், 2026 மகரத்துக்கு எப்படி அமையுதுமா? மகரம் சிகரம் தொடும் அப்படின்னார் பஞ்சநாதன் ஐயா. நாங்கள் போன தடவை ஒரு இதில் சந்திக்கும் பொழுது. ஸோ உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு இலக்கு இருக்கும். சனி பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் கூட சோம்பேறித்தனம் இருந்தால் கூட ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக உங்கள் வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல், இல்லை இது வந்துடும், நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறேன், இல்லைன்னா எனக்கு பங்கு சந்தை நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணுறதுல உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகம் அதில் உண்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸில் கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவங்க வேலை விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் பாஸோட எல்லாம் ஈகோ எல்லாம் பார்க்காம ப்ரமோஷன்ஸ் எப்போ வருது, இன்சென்டிவ் எப்போ வருது அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு பிடித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அண்ட் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்களை கொஞ்சம் நம்பாத ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறத நினைவு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு, எல்லா விஷயங்களையும் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற இருந்தாலும் நம்ம வார்த்தை, நம்ம யாரை நம்புகிறோம், இது 2மே ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டால் 2026 கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் இயராக தான் இருக்க போகுது. நிச்சயமாக 2025 விட 2026 ஒரு நல்ல ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கும். அதனால் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் ஆல் த பெஸ்ட் சொல்லுவேன். நன்றிம்மா. பேராசிரியர் பஞ்சநாதன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த 2026 எப்படி தொடங்க போகுது? தனம் தரும் கல்வி தரும், நாங்கள் பாருங்க அதுதான், தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெல்லாம் தரும். அப்படி இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ராசியாக நான் மகர ராசியை பார்க்கிறேன். இதுக்கு நம்ம வாஸ்து சாம்ராட் அருமையாக சொன்னார். சில விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும்னார். அது உண்மை. 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார, அவருக்கு ஸ்தானம் கொடுத்த குரு 6ல் உட்கார, வருட ஆரம்பத்தில் சில தடைகள் இருக்கணும், அதை இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உதாரண ஜோதிடர் அழகாக சொன்னார், உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்கள்னார். இந்த வருஷம் இதில் இவங்க கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அன்னபூரணி அம்மாவுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய விஷயம். இந்த வாழ்க்கையிலே ரொம்ப யோசனையோடு அவர்கள் செயல்பட்டால் வெற்றி பெறலாம்ங்கிறத குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இந்த ஆண்டு குருவுடைய நேரடியான 7ஆம் பார்வை, அந்த 7ஆம் பார்வை மகர ராசிக்காரர்களை உச்சத்தை தொட வைக்க போகிறது. ஏன்னா முதல் 6 மாதம் சில தடைகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்யாண விஷயம் கூடி வருது, இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வருகிறது, உடம்பில் உள்ள வியாதிகள் குணமாக ஒரு வழி கிடைக்கிறது. அப்படி மிகச்சிறந்த நன்மைகள் இந்த ஆண்டு இவங்களுக்கு தேடி வருவதனால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு நடத்துக்கலாம். வேலை மாற்றம் கிடைக்கும், புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உருவாகும். அப்படி நிறைய நன்மைகள் காத்திருக்கு. அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு இன்னும் என்ன செய்தால் பெரிய வெற்றியை பெறலாம் அப்படின்னா, தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லணும். அப்படி படித்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகும், அது ஒரு நன்மை நடக்கும். அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க படிப்பதற்கு தேவையான புத்தகங்கள், நோட்டுகள் வாங்கி கொடுங்க. அவங்களுடைய குடும்பம் செழிக்கும். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்கள் குடும்பம் செழிக்கும்.
நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம். கும்ப ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைகிறது? MS ராமலிங்கம் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். ஆமாம், 2026 கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஒரு வேகமான ஆண்டாக இருக்கும். அதாவது கும்பம்னாலே சோம்பேறிகள், சுகவாசிகள், சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, தூங்கிட்டு சாப்பிடுவாங்க, இப்படிங்கிற ஒரு பழக்கம் அதில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் கூட இந்த வருடத்தில் ஒரு வேகம் இருப்பதை பார்க்கலாம். காரணம், அதிலும் 2வது பாகம் என்று சொல்லக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்களை கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேகமாக உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சுவடுகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ உங்கள் கேள்வி என்னவாக இருக்குன்னா, என்ன சார் 7.5 சனியில் கூட இவ்வளோ நடக்குமான்னு கேட்பீங்க. ராசிநாதனே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், தப்பு ஒன்றும் கிடையாது. அதிலும் குறிப்பாக 30 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களுக்குத்தான் பொருளாதாரமே தேவைப்படும். 30 வயசுக்கு கீழே உள்ள விளையாட்டுத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த 7.5 சனி 2வது சுற்றாக நிச்சயமாக இருக்கும். உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளையும் கொடுக்கக்கூடியவராக இந்த 7.5 சனி பகவான் இருப்பார். குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, புதிய கல்யாண வாழ்க்கை, வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், இதெல்லாமே வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து முதல் 6 மாதங்களுக்குள் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், ராசியில் ராகு இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, இன்றைக்கி நம்ம இந்த மாதம் சிறப்பாக பண்ணிட்டோம் இப்படிங்கிற மமதையை கையில் வைத்து கொள்ள வேண்டாம். இயல்பாக உழைக்கின்ற உழைப்பை தொடர வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக உதவியும் கிடைக்கும், சிக்கலும் வரக்கூடியதாக இருக்கும். உதவியை பெற்றுக்கொள்ளலாமே தவிர சிக்கலை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பரிபாலன வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போது, நோ டவுட். நன்றிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்க சொல்லுங்க, கும்பத்திற்கு எப்படி அமைது இந்த வருடம்? கண்டிப்பாக நல்லா அமைச்சுக்கணும். இவங்க 2026 சேலஞ்சிங் இயர் தான். சிம்மத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கும்பத்துக்கும். ஸோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும். ஏன்னா என் ராசிக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, மற்ற ராசிக்கெலாம் நல்லா இருக்கே அப்படிங்கிறது இல்லாமல் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முதல்ல எல்லாரையும் நம்புறதை நிறுத்துங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் இப்போ எல்லார்கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்குறது. ஸோ உங்களினுடைய தேவைகள் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை டிசைட் பண்ணிங்கன்னா இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது அடுத்தது சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவங்க கொஞ்சம் அவிட்டத்தை விட கொஞ்சம் புத்திசாலிகள், தன்னம்பிக்கை உடையவர்கள். இந்த தன்னம்பிக்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்லாக் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு எப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு செதறுக்காய் போட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதுலேயே நீங்கள் சக்சீட் ஆகிடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் திருமண யோகமும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் பட்டுருங்க, இருக்கிறத கூட விற்றுட்டு ஏதாவது ஒன்று வாங்குங்க. அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கடன் பட்டுட்டீங்க, உங்கள் லேபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம உடல் ரீதியாக ஒரு உழைப்பை அதிகமாக கொடுக்கறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வைத்து கொண்டால் இந்த வருடத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ எந்த பெயர்ச்சிகள் வந்தாலும் கும்பராசிக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்க போகுது. ராகு பகவான் வருடம் பூராவும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரகங்கள் நமக்கு வருடம் முழுவதும் இருக்க போகுது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற செயல்கள் எதுவாக செய்தாலும் அதில் தோல்வி என்பது வராது. நன்றிம்மா. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு 2026 எப்படி அமையுது? கும்பத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வாஸ்து சமாட்டையா அருமையாக சொன்னார். சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க அப்படிங்கிறார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த ஆண்டு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது நல்ல தனம் தருவார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த சனி பகவான் எல்லாரும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல தன வசதியை அவர் தருவார். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னு நம்ம பெரியவர்களெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறாங்க, அன்னபூர்ணி அம்மாலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் குரு சண்டாழ யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு ராசியில் ராகு, 5ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லதை செய்தீங்கன்னா நல்லதை அறுவடை பண்ணலாம், கெட்டதை செய்தால் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை நீங்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் பாசிட்டிவாக செயல்படணும், எண்ணங்களே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்களாக நினைங்க.
ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா ஒரு மாயாஜால வித்தையை காட்டும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சு நடக்கணும். வானத்தில் பறக்கிறதா கனவு காணக்கூடாது. பூமியில் தான் வாழறோம். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். பொருளாதாரம் முற்பாதையில் உயரும். இரண்டாவது விஷயம், இவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயம் கூடி வரும். கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு முற்பாதி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கல்யாணம் ஆக போகுது இந்த ஆண்டு, அந்த செய்தி வரும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதுபோக இவங்களுக்கு அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். இவர்கள் அதீத கற்பனை செய்து கொள்ளாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல வெற்றிகள் வரும். யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் விடக்கூடாது. ஆமாம், நம்ம உதாரண ஜோதிடரை பிடிச்சிக்கணும். எனக்கு கும்பகோணத்தில் உள்ள கோயிலெலாம் காட்டுங்க அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போய் எல்லா கோயிலும் பார்த்துடணும். அப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதை போக இவர்கள் இந்த ஆண்டு இந்த கோயில்களில் ஹோமங்கள் நடக்கும் பாருங்க, அந்த ஹோமங்களுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு குடங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சின்னு போகிறதுக்குரிய குடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு அது வாழ்வியல் பரிகாரமாக அமைந்து பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மிக்க நன்றி. உதாரண ஜோதிடர் தான் இப்போ சொல்ல போகிறாங்க. அடுத்து கும்பத்திற்கு இந்த 2026 எப்படி அமைதுங்க ஐயா? கும்பராசி என்பர்களுக்கு ஆசை அடக்கிட தெரிஞ்சால் எல்லாம் காலடியில் கிடக்கும். இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அம்மா சொன்னாங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும், கேட்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தையை அமைச்சிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நீங்கள் செய்யணும். எதனாலன்னா இப்போ நம்ம ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்களோ, நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எங்கே இருந்தாரோ அதற்கான பலன் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ராசியான விஷயம், லக்கு யாருக்கெல்லாம் இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இந்த வருஷம் ராசியாக இருக்க போகுது அப்படின்ற பலனை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அதிர்ஷ்டம், அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அமைச்சிக்கணும். ஐயா ஒரு விஷயம் சொன்னார், அது ரொம்ப சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கும், பாடமாக இருக்கும் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கிறதுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக ஒன்றும் போட்டு அழட்டிக்காதீங்க. உங்களுக்கு பணம்லாம் அவ்வளோ தேவை கிடையாது. அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய காலம் இருக்குது. அப்போது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பணம் தேவை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மேக் இட் சிம்பிள். எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. என்ன நடக்குதோ கோ அந்த ஃப்ளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தேவையில்லாத மனக்கவலை இல்லாத ஆண்டாக இருக்கும். ஏன்னா 7ல் கேது இருக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் மனசு தளர்ந்து போய் அப்படியே உட்காந்து அப்புறம் யாரோ ஒருத்தர் உங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி திருப்பி நீங்கள் எந்திரிச்சு வரணும். நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கான பலன் என்னன்னு சொன்னால், நீங்கள் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி போக போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பேராசிரியர் அண்ணா ஒரு சொன்னார், நல்லதை விதைச்சா நல்லதை அடையணும் அப்படின்னு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு பேராசிரியர், மாணவர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் போகக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கார். அப்படியாக நீங்கள் எங்கே நெகட்டிவான விஷயம் பேசப்படுகிறதோ நடக்கிறதோ அந்த இடத்த அப்படியே நீங்கள் கடந்து போயிடணும். அப்படி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கோபுர கலசம்னு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ரொம்ப மெச்சூர்டு, அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மிக்க நன்றி. 12 ராசிகளில் நிறைவான ராசியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2026 மீனத்திற்கு எப்படி அமைய இருக்கின்றது, நாங்கள் பஞ்சநாதன் ஐயா அவரிடமிருந்து தொடங்கலாம். 2026 ஆண்டில் மீன ராசியை பார்க்கிற போது ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ இது ஒரு உபய ராசி. என்றைக்குமே மீனராசிக்கு பலன்கள் சொல்கிற போது நம்ம ஒரு பக்குவமாகவே இந்த பலன் சொல்லணும். அப்போ இந்த மீனராசிக்கு இந்த ஆண்டு சனி பகவான் இருக்காருன்னா முதல்ல அதில் நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, லாபாதிபதி சனி பகவான். அந்த லாபாதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால 2025 பலர் வேலை இழப்பை சந்திச்சிருக்காங்க. வேலை ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள், அதையெல்லாம் இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில் இவங்க தொடச்சிருவாங்க. ப்ராப்ளம் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் சால்வ் ஆகும். மார்ச் மாதத்துக்கு முன்னாலே, மார்ச் மாதத்துலேருந்தே வித்தியாசம் தெரியும். ஜூன் மாதத்திலிருந்து வேலை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு விலகும். அதே போல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். எப்படியாவது தனலாபம் வந்தே தீரும், அது சந்தேகம் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போதே தனஸ்தானாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருக்காருன்னு தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம். சேர்ந்திருந்தாலும் இவருக்கு நல்ல தனலாபம் உண்டேங்கிறோம். அப்படி நல்ல தனலாபம் இவர்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய வெற்றி. உங்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வரும். கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா போகிறோம், எல்லாம் நன்மையாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாக போகுது.
நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இவர்களுக்கு வந்து தர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருபக பார்க்குறார். அப்போ இவ்வளவு 7 நாடு சனி இருந்தால் கூட அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துடைய ஒரு அனுக்கிரகமும் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவர்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் என்ற ஒரு அற்புத காலத்திற்காக நீங்கள் காத்திருங்கள். நல்ல ஒரு கல்யாண விஷயம், குழந்தை பேர் எல்லாமே அமையும். இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் இவர்களுக்கு உருவாகும்னா மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அம்மனுக்கு வந்து 2 அலங்காரங்கள், வெவ்வேறு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் குறைந்தபட்சம் 2 அலங்காரங்களையாவது இவங்க பார்க்கணும். பார்த்தால் பெரிய வெற்றி வரும். வாழ்வியல் பரிகாரம் கேட்பீங்க, சொல்லலைன்னா கோவப்படுவீங்க. அதனால ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லிடலாம். மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு தேவையான வலை வாங்கி கொடுங்கள், அதற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்க சொல்லுங்க 2026 மீன ராசிக்கு. பஞ்சநாதன் ஐயா முதலே சொல்லிட்டாரு, மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது பக்குவமாக சொல்லணும் அப்படின்ட்டுன்னு. என்னென்னா கொஞ்சம் இவங்கெல்லாம் ரொம்ப இமோஷ்னல் பீப்புள். பிள்ளைகளிடத்தில் இவங்களே அதிகமாக பாசத்தை வைப்பாங்க. ஸோ பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஏமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ வாழ்க்கையில் கொஞ்சம் ஏமாற்றத்தை பார்த்தவர்கள் மீனராசின்னு சொல்லலாம். அது பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வியாபார ரீதியாக கூட இருக்கலாம். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் இந்த வருடம் இது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் குழந்தைங்க திரும்ப உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் அப்பா அம்மாட்ட சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் பேசணுன்னாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காலம்தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இல்லை, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி. ஸோ வண்டியே ஓட்ட தரலைன்னா கூட ஐயோ நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய வேகம் நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் அவங்களுக்கு விவேகமும் இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக ஒரு திருமணத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா பையன் அழகாக இருக்கானே இல்லை பொண்ணு அழகாக இருக்கே அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. அவங்க நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களா, உங்களை வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். மற்றவர்களிடத்திலும் ஆலோசனைகளை கேட்கலாம். நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு போய் சொல்கிறத விட இதை முடிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத போய் உங்கள் வீட்டு பெரியவர்களிடத்தில் சொல்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கும் இவங்களுடைய ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா நல்லது 2026. ஏன்னா கொஞ்சம் பெண்கள் அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொல்கிறத தான் மற்றவங்க வீட்டில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மருமகளோ அல்லது மருமகனோ கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத கேட்கத்தான் மாட்டாங்க. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2026 ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களிடத்துல கூட இருக்கலாம். மீனராசிக்குன்னு பொதுவாக சொல்லும் பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் இவங்க 3 பேருமே சொல்லிடுறாங்க. அதனால தான் நான் அதை பற்றி சொல்கிறதில்ல. கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே 6ஆம் இடத்துல கேது இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், பல்லு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரலாம். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணாமல் நான் குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணுங்கிறது இல்லாமல் என்னுடைய ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க. ஸோ சுயநலம் என்பது உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு. நன்றிமா. எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்கள் நிறைவான ராசியாகிய மீனத்திற்கு 2026 எப்படி அமையுது? ஆமாம், மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு பர்ஃபெக்டான ஆளுங்க. அவங்களால கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாது. எது எப்படி இருக்கணுமோ அதை மல்லுக்கட்டியாவது அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணபேதங்கள் எப்போவுமே துன்பங்கள் யாரை ரொம்ப படுத்தும்னு கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவனை தான் துன்பம் அதிகமாக தாக்கும். அப்போ இவங்களுக்கு 7ஆம் சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு தன் வீடான 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இது முதல் 6 மாதங்கள். இந்த முதல் 6 மாதங்களில் இப்போ வருடம் துவங்குகிறதே பார்த்தீங்கன்னா 6 குடையவன், 7 குடையவன், 8 குடையவன், 9 குடையவன் எல்லாரும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த அமைப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வைக்கு வந்ததுனால 6ஆம் இடம் செழுமை பெறும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி. அப்போ புதிய தொழில் துவங்குவதற்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும். எதிரிகள் குறைவார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களது விடுதலை பெற முடியும், கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும், இல்லை புது கடன் வாங்கி தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் வரும். இதே மாதிரி கல்யாண வாழ்க்கையை துவக்க காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சுப செய்திகள் உடனடியாக கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை, திருமணம் ஆன இளந்தம்பதிகள் கூட இதுவரைக்கும் கொஞ்சம் போராடி கொண்டிருந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை போக்குகள் வந்துடும். அதே மாதிரி உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நடுக்கத்தில் இருந்த, இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே நோய் வரவன்லாம் இருக்கான்.
இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரெஷர் பார்க்குற போதே வீட்டில் நல்லா இருந்திருப்பாங்க, அங்கே ஜாஸ்தியாயிரும். இப்படிப்பட்டவர்களின் மனநிலைகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அமைதி போக்குகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல கட்டாயமாக இந்த 2026 மீனராசிக்காரங்க நிச்சயமாக வாங்கியே தீருவாங்க. இந்த ஏழரை சனின்னு பயமுறுத்துகிறாங்களே, பயப்படவே வேண்டாம். மேடம் சொன்னாங்க ஒரு இடத்துல, உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த செவ்வாயும் புதனும் இணைந்து 10ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தால் கட்டாயமாக முதல் 6 மாதங்களில் ஒரு பல்ல புடுங்கினேன், ஒரு பல்ல அடைச்சேன், ஓட்ட போட்டேன் இப்படிங்கிற சம்பவங்கள் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் நடக்கும். பல்வியாதிகள் வரும். இது எல்லாமே தீர்வுக்குடையது தானே. எதை தீர்த்துக்க முடியாது? பணம் இருந்தால் எல்லாம் தீர்த்துக்க முடியும். அதான் பணம் சம்பாதிக்கிற யோகம் தான் வந்துருச்சு. அதிலும் 2வது பாகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், லாபங்கள் கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அபரிமிதமாக சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. திரும்பவும் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கலேன்னு நீங்கள் தான் இந்த 2026 மகாராணி மகாராஜாவாக வாழலாம். நன்றிங்க ஐயா. நிறைவா பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, நிறைவான ராசியாகிய மீனத்திற்கு இந்த 2026 எப்படி அமைய இருக்கு? மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியுடைய அந்த ஒரு படம், அந்த அமைப்பு, அதை வந்து பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மீன் இப்படி போயிட்டுருக்கும், ஒரு மீன் இப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது நடக்கலைன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த வருஷத்தில் பெருசாக பின்னடைவு, கஷ்டங்கள், ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். உங்களால் முடியாமல் ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய நிலை வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுலபமாக எதிர்பார்த்த நேரத்திலேயே பலன் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஜென்ம சனின்னு சொன்னால் அதை நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். சனி வந்து ரொம்ப ஸ்லோயஸ்ட் பிளானட் இருக்கிறதுலே அவர் தான் மெதுவாக நகரக்கூடியவர். அப்போ உங்கள் வேலையெல்லாம் அப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட, மற்றவங்க ஒரு வாரத்தில் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு 2 வாரம், 10 நாள், 15 நாள் தேவைப்படலாம். அப்படி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணணும். கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கமிட்மெண்ட், நான் வந்து இந்த நாளுக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எப்போ முடியுமோ அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி சொல்லுங்கள். அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கமிட் பண்ணும்போது எப்போ முடியுமோ அதுலேருந்து தாமதமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களை மிகச்சரியாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஐயா சொன்ன மாதிரி. அதை லைஃப் பார்ட்னர் இடத்துலையோ உங்கள் கூட தங்கி இருக்கக்கூடியவங்களிடத்துல எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய பிறவி, உங்களுக்குள்ளே அது இருக்குது, அதை நீங்கள் செய்கிறீங்க. அவங்க வேறொரு நபர் தானே. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்களும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை போன்ற விஷயங்கள்லாம் வரும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்று வழி வைத்து கொண்டு இருக்கணும். மற்றவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் காத்திருந்து தாமதமாக அடைஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். என்ன வழிபாடும் செய்யணும், வாழ்வியல் பரிகாரமும் சொல்லிடுங்க மீனத்திற்கு. மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் சுவாமி வந்து மாலை சாத்துறது, விளக்கேற்றுறது, அர்ச்சனை பண்ணுறது, அதெல்லாம் உங்கள் விருப்பம். அந்த பிரகாரத்தை நிறைய பிரதட்சணம் பண்ணுங்கள். பிரதட்சணம், அந்த வலம் வருதல்னு சொல்லக்கூடியதை காலார எத்தனை பிரகாரம் இருக்கோ அத்தனையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சுற்றி வரணும். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய வயது நிலைக்கு ஏற்ப அது வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கார், நீங்கள் வந்து ஜலராசி அப்படின்றத பார்த்தோம், அதில் சுக்கிரன் உச்சமடைவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறீங்க, ஒரு 10 மணிக்கு போகிறீங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சிட்டிங்கனாலும் மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு அப்புறம் போங்க. சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபீவராக இருக்குது, ஏதோ வயிற்று வலியாக இருக்குதுன்னு சொன்னால் பூஜை ரூமில் உட்காருங்க, நல்ல தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் விபூதி எடுத்து போடுங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, இல்லை ஸ்லோகம் தெரியுமோ அதுவும் தெரியாது, உங்களுக்கு பிடித்த தெய்வ நாமாவளிகளை 12 முறை, 27 முறை, 54 முறை சொல்லி அந்த தண்ணியை வலது கையில் வச்சு மூடிக்கங்க. முடித்து அதை எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு. மனசில் ஏதோ குழப்பம் இருக்குது, ஏதோ பயம் இருக்குது, அது சரியாயிடுச்சு, போய் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். மிக்க மகிழ்ச்சி. 4 பேருமே இந்த புத்தாண்டிற்கான சிறப்பான பலன்களை 12 ராசிகளுக்குமே பொதுவான பலன்கள் மட்டும் இல்லாமல் வழிபாடு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் கொடுத்தீங்க. உங்கள் 4வருடைய குடும்பமும் மிக மகிழ்ச்சியோடு வளத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய மாலை முரசு ரசிகர்கள், அன்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. உங்களுக்கும் இந்த வருடம் மிக வளமையான ஒரு வருடமாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கின ஆர்த்திக்கும் இந்த வருடம் வந்து மிக சிறப்பாக இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. மிக்க நன்றி. மிக்க நன்றி.
4 நபர்கள் ஜோதிட ஆலோசகர்களினுடைய மிக சிறப்பான இந்த புத்தாண்டு பலன்கள் உங்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு நேர்மறை சிந்தனையை வந்து கொடுத்திருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வளமான ஆண்டாக அமையட்டும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.